ஓகே ஸ்டூடெண்ட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எங்களோட ஃப்ரீ வெபினார். கிரிப்டோ கரன்சி தொடர்பாகவும் கிரிப்டோ கரன்சி ரேடிங் தொடர்பாகவும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கொண்டு கிரிப்டோ கரன்சி ரேடிங் என்றா என்ன, கிரிப்டோ கரன்சி என்றா என்னன்னு சொல்கிற விஷயங்களையும் நாங்கள் இந்த ஃப்ரீ வெபினார் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது, ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் ஆகிற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அது எப்படி நீங்கள் கிளைம் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் இருந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது, இந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் ஆகின எல்லாரையுமே நான் பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணிக்கொள்கிறேன். என்ன ரீசன் சொன்னால், என்னோட குரூப்பில் அவ்வளோ பேர் இருந்தாலுமே 230 பேர் மட்டும் ஜாயின் ஆகிக்கிறீங்க. காரணம், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கிரிப்டோ என்றா என்ன, கிரிப்டோ கரன்சி ரேடிங் என்றா என்ன அப்படின்னு சொல்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் டுடே எங்களோட கோயின் ட்ரேட் அகாடமியை பற்றியும் கோயின் ட்ரேட் அகாடமியில் இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ன பற்றியுமே கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போனாலுமே அதை யாருக்கிட்ட படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம் என்ற 2 விஷயம் கட்டாயமாக பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பர்ட் லெவலை அடைய முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தாலுமே அதில் ஒருத்தன் 2 பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். ஸோ அவனுக்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ண போகல தான் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ், டிப்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க போதும். அது எந்த ஒரு லேர்னிங் எடுத்தாலும் சரி, ஃபைவர் எடுத்தாலும் சரி, மற்ற ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம்கள் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலுமே நல்லா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட ரிசல்ட் இருக்க போகுது. ஓகே, ஸோ எங்களோட அகாடமியை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். கோயின் ட்ரேட் அகாடமி. நாங்கள் இதுக்கு முதல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டெக்னிக்கல் அனலிஸ், அடுத்தது ஃபண்டமெண்டல் அனலிஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி கிரிப்டோ கரன்சி ரேடிங் கோர்ஸ் என்று சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 15 கண்ட்ரிகளுக்கு மேலே 250 மாணவர்களுக்கு மேலே நாங்கள் டீச் பண்ணி கொடுத்திருக்கிறோம். சரிதானே? ஓகே, அதுக்கு பிறகு இப்போ தமிழ் மீடியத்தில் தமிழ் பேசுகிற மக்களுக்காக ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களோட 5th பேட்ச். 4 பேட்ச் நாங்கள் இது வரைக்கும் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு ஏர்ன் பண்ணிக்கொண்டு மற்றவங்க லேர்ன் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே? ஓகே, ஸோ இதுதான் எங்களோட கோயின் ட்ரேட் அகாடமியை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்து வந்து லெக்சரர் என்ன பற்றி சொல்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்த முழுமையாக யாரை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் லேர்ன் பண்ணுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே, சரி. ஸோ என் பேர் வந்து மிஸ்டர் ரிஃப்கி. நான் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக கிரிப்டோ கரன்சி ஸ்பேஸுக்குள்ள இருக்கிறேன். ஓகே, சாரி, என்னோட மைக் வந்து மியூட்ல இருந்து, சாரி. ஸோ அகாடமியை பற்றி சொல்கிறேன், எங்கள்கிட்ட கோயின் ட்ரேட் அகாடமியை பற்றி. ஸோ கோயின் ட்ரேட் அகாடமியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு முதல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் வேர்ல்டு ஓகே, சாரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமல் கழிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு முதல்ல கதைக்க சவுண்ட் ஓகே. ஸ்க்ரீன் ஷோ ஆகுதா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும்? எனக்கு இதில் சொல்லுங்கள், மெசேஜில் ஸ்க்ரீன் ஷோ ஆகுது எல்லாருக்கும்? இப்போ ஸ்க்ரீன் ஷோ ஆகுதா எல்லாருக்கும்?
ஓகே, சரி, ஓகே, சரி. இப்போ வந்து நான் எங்கட அகாடமியையும் எங்கட லெக்சர் என்னையுமே பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னு சொன்னா இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்க எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போறீங்கன்றாலும் அது எங்க படிக்கிறீங்க, யாருக்கிட்ட படிக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையுமே வந்து முக்கியமா பார்த்துக்கொள்ளுங்க. எந்த விஷயத்துல யார் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறானோ அவர்கிட்ட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது எந்த விஷயத்தா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி கொள்ளலாம். நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அந்த வகையில இப்ப எங்க அகாடமிய பத்தி சொல்லணும்னு சொன்னா நாங்க இதுவரைக்குமே 15 கண்ட்ரிகளுக்கு மேல 250க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். சரிதானே? ஓகே. அட் த சேம் டைம் இப்ப நாங்க ஸ்ரீலங்கால பேட்ச் 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு முதல்ல 4 பேட்ச் வந்து எங்ககிட்ட படிச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இது வந்து எங்களோட 5த் பேட்ச். ஓகே. இப்ப லெக்சரர பத்தி நான் சொல்லிக் கொள்றேன். என்ன பத்தி. ஸோ என்ன நேம் வந்து மிஸ்டர் ரிஃப்கி. ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கிட்ட நான் கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுக்குள்ள இருக்கிறேன். அடுத்தது டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா எனக்கு 4 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 4 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல. த சேம் டைம் பைனான்ஸோட வெரிஃபைட் டாப் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் கிரிப்டோ கன்சல்ட். நான் பின்னால சொல்றேன் இது என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பிராண்ட் அம்பாசிடரா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் 3 ப்ராஜெக்ட்டுக்கு. இதுக்கு மேல இருக்கிற 3 ப்ராஜெக்டும் லேன்சியார், செல்ஃப் ஃப்ரேம், டோக். ஃபோர்த்தா இப்ப நான் கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் உண்டு. ஸோ என்டிஏ அப்படின்னு சொன்னா நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் அந்த பேரை என்னால சொல்ல முடியாது. அதே சமயம் பார்த்தோம்னு சொன்னா as a இன்ஃபுளுசரா நான் வந்து 2 மீம்ஸ் காயினை ப்ரோமோட் பண்ணிக்கிறேன். ஜூ அடுத்தது டேவ்ட் அப்படின்னு சொல்ற 2 காயின்ஸ். ஓகே. இதுதான் என்ன பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்னும் மேலதிகா சொல்லணும் என்று சொன்னா ஃபர்தரா நான் வந்து பைனான்ஸ்ல ஓகே. ஸோ பைனான்ஸ் அகாடமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பைனான்ஸ் அகாடமியில 3 கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுல நடந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி எனக்கு அதுல சர்டிபிகேட் தந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி டீப் டைவ்னு சொல்லி கிரிப்டோ கரன்சியை பற்றி முழுமையா படிச்சு அதுல நடந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக வேண்டி இந்த சர்டிபிகேட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பிஎன்பி செயின் டெவலப்பர். ஸோ டெவலப்பிங் சம்பந்தமாக லேர்ன் பண்ணி ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டை எப்படி நாங்க டெவலப் பண்ணலாம் பிளாக் செயின்ல அப்படின்னு சொல்லி படிச்சு ஸோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக வேண்டி அந்த சர்டிபிகேட் இது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் செயினோட டீப் டைப். பிளாக் செயின்டா என்ன, பிளாக் செயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ல பாஸ் பண்ணதால தந்த சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை நீங்க வெரிஃபை பண்ணணும். அப்படி யாருக்கும் வெரிஃபை பண்ணணும் என்று சொன்னா சட்ல போடுங்க. அதுக்கான கிரெடென்டியல் ஐடியை எங்கட மேனேஜர் வந்து போட்டு விடுவார். ஸோ நீங்க அதை வந்து பைனான்ஸோட ஒஃபிஷியல் வெப்சைட்லயே வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஓகே. பைனான்ஸோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல என்னோட நேம்ல நீங்க வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கான ப்ரூஃப். ஓகே. ஸோ அடுத்தது ஃபர்தரா இன்னும் சொல்லணும்னா நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹூஸ் த பெஸ்ட் கிரிப்டோ டெக்னிக்கல் அனலிஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. நீங்க லைவாவே பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க பண்ணி பார்க்கலாம். நான் வேணும்டா பண்ணி காட்டவா, அல்லது நீங்க பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லைவாவே பார்த்து விடும். பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட நேம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. சரியானே? ஓகே. ஸோ நீங்களுமே அதை உங்களோட டிவைசஸ்ல பார்த்து கொள்ளலாம் ஃபர்தரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி. அடுத்த விஷயம் நான் இப்ப சொல்லியிருந்தேன் இதுக்கு முதல்ல பைனான்ஸ்ல கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒபிஷியலா வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஸ்ரீலங்கால நான் மட்டும்தான். நீங்க அதை பைனான்ஸோட ஆப்லயே பார்த்து கொள்ளலாம். சரி, இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இதுல வந்து எங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கிறது வெரிஃபைட் பேஜ் அண்ட் செகண்டா இங்க இருக்கிறது வந்து டெக்னிக்கல் அனலிஸ்டுக்கான டாப் வாய்ஸ் கிரியேட்டர் அந்த பேஜ் தான் இது. சரியானே? ஓகே. ஸோ நாங்க கிளாஸுக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல கொமனா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே உங்களோட ரியல் லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்கேம்ங்கிற விஷயம். அது கிரிப்டோ கரன்சில வரக்கூடியதாகட்டும் அல்லது வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரக்கூடியதாகட்டும் ஏதோ எல்லாருமே வந்து எங்களோட லைஃப்ல ஒன் டைம் ஆவது ஸ்கேமை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதுல மிக முக்கியமானதான் இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்கேம். நீங்க கிரிப்டோக்குள்ள வாரீங்கன்னு சொன்னா ஸ்கேமை ஃபேஸ் பண்ணாம வரவே இயலாது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த சோசியல் மீடியா ஸ்கேம் என்று சொல்லுவோம்.
சோசியல் மீடியா ஸ்கேம்ல வந்து மேஜரா கதைக்கப்படுறது டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். ஸோ அதுல உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். நீங்க ரியல் லைஃப்லயே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க சிலவங்க இதுல இருக்கிறவங்க. லைக் நாங்க ஒரு ஹிவவே வைக்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பிட்காயின் தருவோம். அல்லது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வகையான ஸ்கேம்னு சொல்லுவோம், சோசியல் மீடியா ஸ்கேம். அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்ககிட்ட சம்டைம் மணி கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட யூசர் நேம் எடுத்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி மூளையை குழப்பி உங்களோட கோட் எடுத்துக்கொண்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கொள்வாங்க. ஸோ பண்ணி அதுல ரேடிங் சம்பந்தமான போஸ்ட்களை போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸையுமே அதுல மாட்ட வைப்பாங்க. இதுதான் வந்து சோசியல் மீடியா ஸ்கேம்னு சொல்றது. செகண்டா இருக்கிறது இந்த பொன்சி ஸ்கீம். இது வந்து ஸ்ரீலங்கால எல்லா நாட்டிலையுமே ஃபேமஸா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பொன்சி ஸ்கீம்னு சொல்றது. பொன்சி ஸ்கீம்னு சொன்னா என்னண்டா, ஒரு குறிப்பிட்ட தொகை மக்களை உள்ளுக்கு எடுத்து அதுல முன்னால யாரு ஜாயின் ஆகினாங்களோ அவங்களுக்கான பேமெண்ட்டை பின்னால ஜாயின் ஆகினவங்களோட காசுல இருந்து கொடுக்கறது ப்ராஃபிட் மாதிரி. அதை பின்னால இருக்கிறவங்களை ஜாயின் ஆக வைக்கிறதுக்காக இவங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு பேரை சேர்த்து விட்டா இவ்வளவு ரிஃபரல் கமிஷன் இருக்குது, அல்லது நீங்க லெவல் 1க்கு போகணும்னா இவ்வளவு பேரை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரிஃபர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஃபர் பண்ணி உங்களை மார்க்கெட்டுக்குள்ள எடுப்பாங்க. அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும். அதாவது ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $10 ப்ராஃபிட் கிடைக்கும். கிடைக்கும் யாருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல போய் ஜாயின் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது. பின்னால ஜாயின் ஆகிறவங்களோட காசு கிடைக்காது. சரியா? ஏன்டா அந்த வெப்சைட்டே ரன் பண்றவன் எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் இந்த பொன்சி ஸ்கீம்னு சொல்றது. இதை பத்தி எங்களோட சென்ட்ரல் பேங்கே கதைச்சிக்கிறாங்க நிறைய தடவை. அதே மாதிரி வர்த்தமானிலையுமே போட்டிக்கிறாங்க. நிறைய பேர் இதுல மாட்டியும் இருக்கிறாங்க. இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட மேபி மாட்டிருக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பிசிங் ஸ்கேம்னு சொல்லுவோம். பிசிங் ஸ்கேம்னு சொன்னா ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றது. லைக் இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு ஃபேக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையுமே வந்து என்டர் பண்ண வைக்கிறது. அதுக்காக லைக் நீங்க இவ்வளவு வின் பண்ணிருக்கிறீர்கள் அல்லது ஹிவவேல நீங்க வின் பண்ணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சில உங்களை பாஸ்வேர்டையும் யூசர் நேமே என்டர் பண்ணக்கூடிய மாதிரி மெசேஜ்ல வந்து கொள்ளும். இது பைனான்ஸுக்குமே பொருந்தும். ஸோ பைனான்ஸோட ஃபேக் லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி தருவாங்க. பைனான்ஸோட ஹோம் பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ பைனான்ஸ்ல லாகின் பண்ண போகக்குள்ள உங்களுக்கும் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகும். ஸோ இதுதான் பிசிங் ஸ்கேம். அடுத்த விஷயம் இந்த ஃபேக் ஐசிஓ அண்ட் டோக்கன் சேல்ஸ். ஐசிஓன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், இண்டிவிஜுவல் கோயின் ஆஃபரிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்கன்னு சொன்னா, கிரிப்டோ கரன்சில ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்கன்னு சொன்னா அதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து கோயினை ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கோயின் எப்படி ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக முதல்ல சில வெப்சைட்ல ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல போய் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏர்லியா வாங்குவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அப்படி வாங்க போகக்குள்ள இவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ற டைமுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஏன்னா குறைய விலைக்கு வாங்கி கூடிய விலைக்கு விற்கக்குள்ள பெருசா ஒரு ப்ராஃபிட் பார்க்க போறாங்க. இது வந்து ஐசிஓன்னு சொல்லுவோம். இதுல எப்படி ஸ்கேம் நடக்கும்னா சிலவங்க ஃபேக்கான ஐசிஓவை கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப குறைஞ்சிட்டு, பட் இதுக்கு முதல்ல வந்து அதிகமா இருந்துச்சு. இது குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட்டரை கொண்டு வந்தது கிரிப்டோ கரன்சிக்குள்ள. ஸோ இதெல்லாம் பின்னால் இருக்குது, நாங்க வீடியோ பார்க்கலாம். அடுத்தது இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் என்று சொல்லுவோம். ஸோ இது நீங்க சில டெலிகிராம் சேனல்ல இருப்பீங்க. ஸோ அதுல நீங்க பார்க்கலாம், சார்ட் கீழே இருக்கும், ஆக மேல போயிருக்கும். ஸோ அங்க வச்சு செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த கோயின் வந்து பம்ப் ஆக போகுது, நீங்க இதை வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பொட்டை வச்சு இம்ப்ரெஷன் பண்றது அல்லது பொட்டை வச்சு பம்ப் பண்றது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு மணி நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபைனலா நாங்க பார்ப்போம் இந்த மல்வேர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்வேர். இது வந்து லைக் ஒரு வைரஸ் மாதிரி உங்களோட லேப்டாப்ல தான் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லைக் நீங்க ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றீங்க அல்லது தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள போறீங்கன்னு சொல்லக்குள்ள அந்த டைம்ல உங்களோட குக்கீஸ் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அல்லது குக்கீஸ் எடுத்து அதுல இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு கிராக் பண்ணி லாகின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? ஸோ இவ்வளவும் தான் இந்த காமன் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம். ஏன் சொல்றேன்டா, நீங்க கிரிப்டோவில் ரேடிங் பண்ண வர போறீங்கன்னா இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? ஸோ ஐ ஹோப் நீங்க வந்து இதை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அடுத்ததுக்கு இப்ப எங்களோட கோர்ஸுக்கு போவோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இதுல பார்த்தோம்னா ஹெடிங் பார்த்தோம்னா வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சி ரேடிங்டா என்ன. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வேர்டை நாங்க மூண்டா உடைச்சு பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி ரேடிங்ல கிரிப்டோ என்ற வேர்டை வேறையா உடைக்கலாம், கரன்சின்றதை வேறையா உடைக்கலாம், ட்ரேடிங்ன்றதை வேறையா உடைக்கலாம். அப்ப நான் ட்ரேடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங்? ட்ரேடிங் என்ற தமிழ் கருத்து வர்த்தகம் என்றால் என்ன? வர்த்தகம் என்று சொன்னா எங்களோட ரியல் லைஃப்ல நடக்கிறதா. இப்ப இதுல எல்லாருமே மேபி அரவாசி பேரிட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அது ஒரு ட்ரேடிங். என்னண்டா குறைய விலைக்கு ஒரு பொருளை வாங்குறது அல்லது ஒரு சர்வீஸை வாங்கி கூட விலைக்கு வந்து விற்கிறது. இந்த சர்வீஸ் என்று சொல்லக்குள்ள ட்ராப் ஷிப்பிங்ஸ் வரும். சாரி,
ட்ரப் சர்வீஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ப்ராடக்ட் வாங்கக்குள்ள நீங்க பை அண்ட் செல் பண்றது, குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதானே. ஸோ அதுதான் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேட். அப்ப ட்ரேடுண்டா வாங்குறதும் விற்கிறது. அது என்னத்தை வாங்குறது என்னத்தை விற்கிறது, ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கிறது அல்லது ஒரு சர்வீஸை வாங்கி விற்கிறது. இப்படி விற்க போகக்குள்ள எங்களுக்கு எய்ம் என்னன்னா ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொள்றது. இதுதான் ட்ரேடிங், இதுதான் வர்த்தகம். சரி, அப்ப இது எல்லாருமே எங்களோட ரியல் லைஃப்ல எல்லாருமே இப்ப வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரிதானே. இதுக்கு நாங்க இன்னும் சொல்லணும் எக்ஸாம்பிளா, இப்ப எங்கட எங்கட டவுனுக்கு போனோம்னு சொன்னா நீங்க இது கடைகள்ல பார்க்கலாம், கடைகள்ல பேருக்கு சைட்ல பார்க்கலாம். என்ன முன்னுக்கு ஒரு எக்ஸ் என்ற பேரை போட்டு பின்னால ட்ரேடர்ஸ் அல்லது ட்ரேடர்ஸ் என்று போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து வாங்குறதும் விற்கிறதும் தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதாலதான் பின்னால அப்படி வருது. ஓகே, இதுதான் ட்ரேடிங், சிம்பிள் கான்செப்ட். சரியா. இப்ப அடுத்தது கரன்சி என்றா என்னன்னு பார்ப்போம். கரன்சி என்ன, வாட் இஸ் கரன்சி? கரன்சி என்று சொல்றது எங்கட பர்சுக்குள்ள இருக்குதானே, பேப்பர் மணி, அது. அடுத்து வந்து கோயின்ஸ். இது எல்லாத்தாலையும் எங்களால என்ன செய்ய இயலும்? ஏதாவது ஒரு பொருள், எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை பை பண்ணலாம், அல்லது எங்களுக்கு தேவையான ஒருத்தருக்கு கடனா கொடுக்கலாம், அல்லது எங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் என்று சொல்லி சேவிங் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய எங்களோட அன்றாட தேவைகள், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அப்ப இந்த வேர்ட் வந்து முக்கியம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம் தான் மணி அப்படின்னு சொல்றது, கரன்சி அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப என்ன, எல்லாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும். இப்ப நீங்க ஸ்ரீலங்கா காசு கொண்டு போய் இந்தியாவில வச்சு சாமான எதுவும் வாங்கலாம். அப்படி வாங்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா ஸ்ரீலங்கா காசை முதலுக்கு மாத்தணும் இந்தியா கரன்சியா. இந்தியா கரன்சியா மாத்திட்டு ருப்பியா மாத்திட்டு தான் அங்க எங்களுக்கு சாமான் வந்து பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸ்ரீலங்கா மணி, இந்தியா மணி மட்டும்தான் நாங்க ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த வேர்ட் வந்து முக்கியம். அப்ப கரன்சி என்றா என்ன, எங்களோட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம். அது என்ன பரிவர்த்தனை ஊடகம்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரா பரிமாற்றம் செஞ்சு கொள்றது. இப்ப எங்கட ஒரு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால பார்த்தோம்னா பரிமாற்றம், பண்ட பரிமாற்றம் என்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. லைக் பொண்ணை கொடுத்து அரிசி வாங்குறது, அல்லது தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்குறது, அல்லது விலங்குகளை கொடுத்து அரிசி வாங்குறது. இப்படியான பண்ட பரிமாற்ற முறைகள் இருந்துச்சு. பட் காலம் போக போக எவல்யூஷன் ஆக என்ன நடந்துச்சுன்னா பரிமாணம் அடைஞ்சினாங்க. கடைசியா மணி, அப்படி அதாவது காசு என்ற ஒரு விஷயத்துல வந்து நிக்கிறோம். காசை கொடுத்தா எங்களுக்கு தேவையான பொருள் நாங்க வாங்கி கொள்ளலாம். சரியா. அந்த தேவையான பொருள்ன்றதை நான் சொல்ல மாதிரி எங்களோட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியது. அப்ப எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு பரிவர்த்தனை ஊடகம். சிம்பிள் கரன்சி. விளங்கிட்டா? ஓகே. இந்த கரன்சி எடுத்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்குமே வந்து ஒவ்வொரு கரன்சி டைப் இருக்குது. இப்ப யுனைடெட் ஸ்டேட் எடுத்தோம்னு சொன்னா டாலர்ஸ், யூஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்கா எடுத்தோம்னா ருப்பின்னு சொல்லுவோம். இந்தியாவும் ருப்பி தான். பட் எங்களுக்கு இருக்கிற டிக்கர் வந்து வேறப்பட போகுது. எல்கேஆர் என்று வரப்போகுது ஸ்ரீலங்காக்கு, இந்தியாவுக்கு வந்து ஐஎன்ஆர் என்று வரப்போகுது. ஆல்மோஸ்ட் சவுத் ஆசியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே பெரும்பாலும் ருப்பி என்று தான் முடிய போகுது. பாகிஸ்தான் எடுத்தாலும் சரி, இந்தோனேஷியா எடுத்தாலும் சரி, அப்படி சவுத் ஆசியா கண்ட்ரிகளுக்கு எல்லாமே ருபீஸ் தான் முடிய போகுது. இப்ப கட்டார் எடுத்தோம்னா கட்டார்ல ரியால், இன்னும் சொல்லணும்னா துபாய் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா துபாயில திர்ஹாம், அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் கரன்சி. இப்ப முக்கியமான சாப்டருக்கு வரும். கிரிப்டோ என்றா என்ன? கிரிப்டோ, எஸ், கிரிப்டோன்னு சொன்னா என்ன? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் வந்து கடைசியில சொல்லுவேன் எப்படி கிளைம் பண்றதுன்னு சொல்லி. ஓகே, சட்ல கேட்க வேணாம். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு இதுல அட்டன் பண்ற எல்லாருக்குமே இ சர்டிபிகேட் கிடைக்கும். அதை எப்படி கிளைம் பண்ணி கொள்றது என்று சொல்லி கடைசியில சொல்லுவேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட இ சர்டிபிகேட்டை நீங்க கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோன்னா என்ன? கிரிப்டோன்னு சொல்றது முதல்ல ஒரு விச்சுவலா இருக்கிறது. விச்சுவல்னு சொன்னா என்ன, அல்லது டிஜிட்டல்னு சொன்னா என்ன? எங்கட கண்ணால பார்க்க இயலாது. முதலாவது விஷயம், எங்கட கண்ணால பார்க்க இயலாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எங்கட கையால தொட்டு உணர முடியாது. சரி, கண்ணால பார்க்கவும் இயலாது, கையால தொட்டு உணரவும் முடியாது. இந்த விஷயம் தான் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த டிஜிட்டல் கரன்சி எப்படி அட்வான்ஸா ஒர்க் ஆகுதுன்னா, எங்களுக்கு இங்க கிரிப்டோகிராஃபி எனப்படக்கூடிய ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்றாங்க. இந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதத்துக்கு பின்னால இருக்கிற விஷயம் என்னன்னா பிளாக் செயின். பிளாக் செயின் என்னன்னு சொன்னா ஒரு மெத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ். சரியான, அது ஒரு மெத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நாங்க பின்னால பார்ப்போம் எப்படி பிளாக் செயின் ஒர்க் ஆகுது, பிளாக் செயின் என்ன, அது அவ்வளவுத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணி தருவேன். ஏன்டா நான் அதுல கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், எக்ஸாம் செஞ்சு பாஸ் பண்ணிக்கிறேன். சரியானே? ஓகே, இப்ப சொல்லிக்கிட்டு ஏதோ உங்க எல்லாருக்குமே விளங்கக்கூடிய வகையில சொல்லிக் கொண்டீங்க. சரி, அப்ப விர்ச்சுவல் மணி
கிரிப்டோகிராஃபி எனப்படக்கூடிய ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்ணி சேஃபாவும் செக்யூராவும் எல்லாருக்குமே வேர்ல்டு வைடா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு என்னது ஒரு கரன்சி தான் எங்களுக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்றோம். ஏன் கரன்சி என்று பின்னால வருது விளங்குதா இப்ப? ஏன்னா பரிமாற்றம் செஞ்சு கொள்றோம். ஓகேயா? எல்லாருமே வந்து பரிமாற்றம் செஞ்சு கொள்றோம். ஆனா இங்க வந்து எல்லா நாடாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. இந்த கரன்சின்றது எல்லா நாட்டில் இருக்கிற மக்களாலையும், அந்த மக்கள்ன்றது யார ட்ரேட் பண்றாங்களோ, யார ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்களோ, கிரிப்டோ ட்ரேடர்ஸா அவங்க எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கரன்சின்னா அது கிரிப்டோ கரன்சி. சரியா? போர்டரே இல்லை. நீங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலுமே யாருக்கு இருந்தாலுமே அனுப்பி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அப்ப கிரிப்டோ கரன்சி என்றா என்ன? கிரிப்டோண்டா என்ன? ஒரு விர்ச்சுவல் மணி. அங்க யூஸ் பண்ண போற அல்கோரிதம் வந்து கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம். அதுக்கு பின்னால இருக்கிறது என்ன? பிளாக் செயின். ஓகே. அப்ப இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி என்ன செய்றாங்கன்னா சேஃபாவும் செக்யூராவும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது எவ்வளவு அளவுக்கு சேஃப் என்று சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற அதிநவீன டெக்னாலஜியை கொண்டு வந்தாலுமே எங்களுக்கு இந்த பிளாக் செயின் என்ற விஷயத்தை ஹேக் பண்ணவே இயலாது. 0.001% கூட பாசிபிள் இல்ல இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னால் இருக்கிற பிளாக் செயினை ஹேக் பண்றதுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வர்த்தபிளான எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லி. அதெல்லாம் பின்னால படிப்போம் இப்படி வந்த என்ன விஷயம் சொல்லி. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே. சோ இவ்வளவும் தான் நான் சொன்ன 3 வேர்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது நாங்க என்ன? ட்ரேடிங். ட்ரேடிங் என்றா என்ன? வாங்குறது, விக்கிறது. இல்லைதானே? வாங்குறது, விக்கிறது. அதுல ஒரு ப்ராஃபிட்ட வந்து எய்ம் பண்ணி கொள்றது. கரன்சின்னு சொன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எங்கட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிவர்த்தனை ஊடகம். சரிதானே? ஓகே. கிரிப்டோன்னா என்ன? இப்ப 3 வேர்டையுமே சேர்த்து பாருங்க பாப்போம். உங்களுக்கு வடிவா விளங்க போகுது. 3 வேர்டையும் சேர்த்து பாருங்க. கிரிப்டோ கரன்சி ரேடிங். கிரிப்டோண்டா என்னன்னு சொல்லிட்டேன். டிஜிட்டல்ல இருக்கிற ஒரு மணிய, டிஜிட்டல்ல இருக்கிற ஒரு ஒரு கரன்சிய ட்ரேடிங் பண்றோம். வாங்குறோம், விக்கிறோம். இதால ஒரு ப்ராஃபிட்ட மேக் பண்ணி கொள்றோம். இதுதான் கிரிப்டோ கரன்சி ரேடிங். விளங்கிட்டா? விளங்கிட்டா? குயிக்கா சொல்லுங்க. சாட்ல சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் போவோம். குயிக்கா சொல்லுங்க. எல்லாரும் விளங்கிட்டா? 200 பேர் இருக்கீங்க. குயிக்கா சொல்ல. உத்தரம் சொல்லலையே. விளங்கலையா யாருக்கும்? ஓகே. சோ இவ்வளவு தான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். இவ்வளவு தான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். ஓகே. இப்போ நாங்க இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஏதாவது கேரக்டர்ஸ் ஏதாவது பண்புகள் இருக்கா என்று பார்த்தோம்னு சொன்னா ஓகே. அதுக்கு முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சியோட வரலாறை பார்ப்போம். ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன். பரிமாற்றம் எப்படி இருந்த பரிமாணம் எப்படி அதோட வரலாறு என்னன்னு பார்த்தா முதலாவது 2008ஆம் ஆண்டுல சரிதானே? சோ 2008ஆம் ஆண்டுல இந்த பிளாக் செயின் எனக்கூடிய ஒரு டெக்னாலஜி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறார் யாருன்னு சொன்னா சட்டோஷி நாக்கமோட்டோ என்றவர். சரிதானே? சட்டோஷி நாக்கமோட்டோ என்றவர் பிளாக் செயின் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாரு. பிளாக் செயின் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு அதுல முதலாக உலகத்துல முதலாக கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் பிளாக் செயின்ல கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த பிட்கோயின் அப்படின்ற ப்ராஜெக்ட். ஸோ இந்த பிட்காயின் எப்ப லான்ச் பண்ணப்படுதுன்னு சொன்னா 2009 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி லான்ச் பண்ணப்படுது. லான்ச் பண்றது என்ன மீன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபர்ஸ்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது அல்லது ஒரு பிளாக் வந்து மைன் பண்ணப்படுறது. பிளாக்ண்டா என்ன? ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் தானே பிளாக் செயின் சொல்லி. அதை ரெண்டா உடைச்சோம்னா பிளக் ஒரு வேர்ட் வரும், செயின் ஒரு வேர்ட் வரும். அந்த பிளக் எடுத்து உள்ளுக்கு பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா பிளக்குள்ள டீடைல்ஸ் இருக்க போகுது, டேட்டா. அது என்ன டேட்டான்னு சொன்னா யார் ஓகே நான் பின்னாடி சொல்றேன். யார் அனுப்புறது, எவ்வளவு அனுப்புறாங்க, எந்த டைமுக்கு அனுப்புறாங்க, என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதா அந்த டீடைல்ஸ். சோ பிளாக் இப்படி ஒரு பிளாக் மைண்ட் பண்ணப்படுறது 2009 ஜனவரி 3ஆம் மாசம். சோ அதுக்கு பிறகு வந்து பிட்காயினை போஸ்ட் பண்றாங்க 2009ல. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து 10 பிட்காயின்களை 10 பிட்காயின்களை சட்டோஷி நாகமோட்டோ அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வேர்ல்டுல நடந்தது. சரி டிஜிட்டல்ல. அதுக்கு பிறகு வந்து ஜனவரி 9ஆம் தேதி வந்து பிட்காயினுக்கான சாஃப்ட்வேர் கொண்டு வராரு. ஜனவரி மாசம் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டு வராரு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அதுல பிரைஸ் எங்களுக்கு பாருங்க 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு யூஎஸ் டாலர் இருந்துச்சுன்னா ஒரு யூஎஸ் டாலர்ன்றது 2009ஆம் ஆண்டுல எங்க ஸ்ரீலங்கா ரூபி எடுத்தோம்னா லைக் ஒரு 100 ரூபாய் வர மாதிரி வரும், 120 அந்த மாதிரி வரப்போகுது. சோ அப்படிப்பட்ட ஒரு மணிக்கு எங்களுக்கு 1300 பிட்காயினை வாங்கலாம். ஆனா இப்ப ஒரு பிட்காயின் பிரைஸ் வந்து $61,000 ஒரு பிட்காயின். முன்ன 1300 பிட்காயினுக்கு $1. சரி அப்ப பாருங்க அதோட வளர்ச்சி வந்து எவ்வளவு
வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளவு வெத்தபிளான ஒரு சாமான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப இவர் சட்டோஷி நாகமோட்டோ 2009ஆம் ஆண்டு வாராரு, பிட்காயினை உருவாக்குறாரு. 2009ஆம் ஆண்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாராலையுமே வந்து பேசப்படுகிறது. என்ன பேசப்படுது? இப்படி ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்திருக்காமே, இவ்வளவு பவர்ஃபுல் ஆனதாமே அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அதுல ரியல் வேர்ல்டுல நடந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னா, பிட்காயினை கொடுத்து ஒரு சாமான வாங்குறாரு, ஒரு ட்ரேட் பண்றாரு. யாருன்னு சொன்னா ட்ரெண்ட் அந்த சாரி ட்ரெண்ட் பீஸாவை வாங்குறதுக்காக 2 பீட்ஸாவை வாங்குறதுக்காக 10,000 பிட்காயினை கொடுக்குறாரு. 10,000 பிட்காயினை கொடுத்து ஃபர்ஸ்டா 2 பிட்காயின் வாங்குறாரு. அந்த அந்த டே வந்து இப்பவுமே எவ்ரி ட்ரேடர்ஸால வந்து செலிப்ரேட் பண்ணப்படும் இந்த பிட்காயின் பீஸா டே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்தா விளங்கும். ஓகே. அதுக்கு பிறகு 2010, 2011, 2013ஆம் வருடங்கள்ல இந்த டிஜிட்டல் கரன்சி பேசப்பட்ட பிறகு எவ்ரி டெவலப்பர்ஸ் அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார்கள் வந்து அவங்களுக்கான ஒரு ஓன் ஓன் கொயின்களை வந்து உருவாக்கி கொள்றாங்க. சரியான கொயின்களை டோக்கன்களை வந்து உருவாக்கி கொள்றாங்க. ஸோ அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டுல சரியான இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் 2015ஆம் ஆண்டுல எங்களுக்கு ஒரு காயின் வாராரு. அவருடைய நேம் தான் எத்தீரியம் அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கு முதல் வந்தது ஃபர்ஸ்ட் வந்தது லிட்காயின் அப்படின்னு சொல்லுவோம். பிட்காயினுக்கு பிறகு வந்தது லிட்காயின். சோ அதுக்கு பிறகு வந்து ட்ரோன் அப்படியான சில சில காயின்ஸ் வந்துச்சு. ஃபைனலா எங்களுக்கு வாரது தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கொண்டிருக்கக்கூடிய எத்தீரியம் என்ற ப்ராஜெக்ட். இவர் ஸ்பெசிபிக்கான ஒரு ஒரு ஃபியூச்சரை கொண்டிருந்தார். மற்றவங்க எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபியூச்சர் கொண்டிருந்தார். என்னன்னு சொன்னா அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ற விஷயம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னண்டா இவட சொன்னா டைம் போகும். ஸோ பின்னால நான் அதை சொல்லுவேன். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்றது ஒரு டெவலப்பர் இல்லாம எங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான கொயினை வந்து உருவாக்கி கொள்றது. சரியா, இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த அளவு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு. சரியா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்லுவோம். ஏன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வருதுன்னு சொன்னா ஒரு இப்ப கொயினுக்கும் டோக்கனுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. கொயினண்டா வேற டோக்கனண்டா வேற. இது எல்லாருக்கும் விளங்காது. சரியானே? அப்ப எல்லாருமே வந்து டோக்கன் கொயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. டோக்கனண்டா வேற, கொயினண்டா வேற. கொயினண்டு சொல்றது என்னன்னு சொன்னா தனக்கான ஒரு ஓன் பிளாக் செயினை கொண்டிருப்பாரு. தனக்கான ஒரு ஓன் பிளாக் செயினை கொண்டிருந்தா தான் அவரை நாங்க கொயின் என்று சொல்லுவோம். டோக்கன் சொல்றது தனக்கான ஒரு ஓன் பிளாக் செயின் இல்லாம இன்னொருத்தருடைய பிளாக் செயின்ல டிபெண்ட் ஆகி இருக்கிறது. சரியானே? சோ அவங்கள டோக்கன் என்று சொல்லுவோம். இந்த விஷயத்துல இவ்விடத்துல இந்த எத்தீரியம் தான் ஃபர்ஸ்டா அதை ப்ரொவைட் பண்றாரு இந்த டோக்கனுங்கிற விஷயத்தை. சோ இவர்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி யாருமே எங்களுக்கு coin உருவாக்க கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சோ இதுல வந்த ப்ராஜெக்ட்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதுல ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் என்ன சொல்றது இந்த பிஎன்பி டோக்கன். சரியான பிஎன்பி டோக்கன் அது எப்படி coin ஆக மாறுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டைம்ல சொல்றேன். சரியான பிஎன்பி டோக்கன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஐசிஓ வந்து பூம் ஆயிடுச்சு. ஐசிஓ இண்டிவிஜுவல் coin ஆஃபரிங் பூம் ஆகினதால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை லொஸ் பண்ணினாங்க. அப்படி லொஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால கவர்மெண்ட் வந்து உள்ளுக்கு இறங்கிச்சு. ஏன்டா பார்க்க தானே வேணும், இப்ப எல்லாரும் மணி லொஸ் பண்றாங்கடா, அது என்ன விஷயம் என்று பார்க்கணுமே. சோ அதுக்காக வேண்டி கவர்மெண்ட் வந்து உள்ளுக்கு வருது, என்ன விஷயம் என்று சொல்லி பாக்குறாங்க. சோ அந்த டைம்ல தான் கிரிப்டோக்கு பேரொரு அடியா இருக்குது என்ன இந்த கிரிப்டோ கரன்சிக்கான ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்றது யூஎஸ் கவர்மெண்டால விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஸ்கேம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஸ்கேம் குறைஞ்சாலும் பிட்காயினுக்கான எதிர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வருது. சரி, டிஜிட்டல் கரன்சிகளுக்கான கிரிப்டோ கரன்சிக்கான எதிர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு வருது. ஓகே, ஸோ ஃபைனலா இந்த 2020ஆம் ஆண்டு எல்லார லைஃப்லயுமே வந்து இம்பாக்ட் பண்ணிக்கும் இந்த 2020. ஏன்னு சொன்னா கொரோனா வருது, கொரோனாவுடைய காலப்பாதி. ஸோ கொரோனாவுடைய காலப்பாதியில் எல்லாருமே பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே இன்டர்நெட்ல இருந்த ஒரு காலப்பாதி. ஸோ அந்த டைம்ல எல்லாரும் சர்ச் பண்ண விஷயம் என்னன்னா இன்டர்நெட்ல ஒரு ஒரு கீவேர்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னா ஹவு டு மேக் மணி, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன். ஸோ இந்த வேர்ட் எல்லாருமே சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் ஆன்லைன்ல. சரியானே? ஓகே, 2020ஆம் ஆண்டு. ஸோ நான் இதுக்கு ஏர்லியாவே வந்துட்டேன், ஒரு 2018, 19 அந்த காலத்துல. ஸோ நானுமே கிரிப்டோக்குள்ள வந்தது இந்த ஒரு காலப்பகுதியில் கொஞ்சம் முன்னால. சரிதானே? ஓகே, ஸோ அதுல இருந்து தான் எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆகுது கிரிப்டோண்டா என்ன, பிட்காயின்டா என்ன, கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி வைக்கிறது, அதுல ட்ரேட் பண்றது எப்படி, அதுல மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வருது. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் என்று சொன்னா இந்த என்எஃப்டி அப்படின்னு சொல்றது. என்எஃப்டி சொன்னா நான் ஃபங்க்ஷபிள் டோக்கன்ஸ். இது எப்படின்னா லைக் ஒரு ஒரு யுனிக்யூவான ஒரு ஃபியூச்சர். உலகத்துல ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படி ஒரு ஃபியூச்சர். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள்ட்ட மட்டும்தான் நிக்க போகுது. அவங்களோட பிசிக்கல் அறிக்க போகுது, அவங்களோட கையில் இருக்க போகுது. ஆனா இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட் அறிக்க போகுது. டிஜிட்டல் இருக்கும், அது உங்களுக்கு சொந்தமா இருக்க போகுது. சரிதானே? அதுதான் என்எஃப்டின்னு சொல்லுது. டெஃபின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவோம். இது ஒரு பெரிய டாபிக்கா கதைக்கலாம். ஆனா இடத்துல சிம்பிளா போட்டுக்கிறேன். டெஃபி எக்கோசிஸ்டத்துல 3 விஷயங்கள் பார்க்கலாம் நாங்க. யூனிஸ்வாப், ஆவே, கம்பவுண்ட் சொல்லி. இதுல
லிக்விடிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்குது. யூனிஸ்வாப்பும் ஆவேயும் கம்பவுண்டும். ஓகே, இவ்வளவும் தான் கிரிப்டோ கரன்சியோட வரலாறு. ஸோ இந்த 2020ல தான் மெகா புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது. லைக் எலான் மஸ்க் உலகத்திலேயே மிக பணக்கார ரிச்சஸ்ட் பர்சன் ஒரு ட்வீட் போறாரு அப்படின்னு சொன்னா, என்னோட டெஸ்லா கம்பெனில பிட்காயின் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். அதாவது நீங்க பிட்காயினை கொடுத்து சரியானே டெஸ்லா காரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்கட ஸ்ரீலங்கால இப்ப என்ன காய்ச்சிருக்கிறாங்கடா, கிரிப்டோண்டா பிட்காயின்டா ஸ்கேம். வேர்ல்ட்லயே ரிச்சஸ்ட் பர்சன் வந்து அவன் டெஸ்லா கம்பெனிக்கு எக்ஸப்ட் பண்ணப்பட்ட ஒரு பேமெண்ட் மெத்தட் தான் பிட்காயினை கொடுத்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு இல்லாத நாலேஜா எங்கட நாட்டுல இருக்கிற ஆக்கள் இருக்க போது. ஸோ ஜோதிச்சு கொள்ளலாம். சரி, அந்த டைம்ல பிட்காயின் பிரைஸ் வந்து $19,000 இருந்து சரி $19,000 இருந்து 66,000 மட்டுக்கும் போயிருந்துச்சு. சரி, ஓகே, அது ஒரு பீக் லெவல், வேற லெவலான புல் ரன். ஓகே, இவ்வளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த கிரிப்டோ கரன்சியோட வரலாறு. என்ன பார்த்தோம் நாங்க கிரிப்டோ கரன்சி வரலாறுல? பிட்காயின் எப்படி உருவாச்சு, யார் உருவாக்கினாங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, ரியல் வேர்ல்ட் டிரான்சாக்ஷன் என்ன, அதுக்கு பிறகு என்னென்ன வந்துச்சு. ஸோ இதை நாங்க சொல்லுவோம் இந்த வருதானே. ஸோ இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். பிட்காயினுக்கு பிறகு வந்த கோயின் எல்லாம் நாங்க சொல்லுவோம் ஆல்ட் கோயின் என்று சொல்லி, ALT கோயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் என்று சொல்லுவோம் ஆல்ட் கோயின். ஓகே, ஸோ ஆல்கோயின் வருது. ஆல்கோயினுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஐசிஓ பூம் ஆகுது. ஐசிஓ பூம் ஆகல யூஎஸ் கவர்மெண்ட் வந்து உள்ளுக்கு வருது. நிறைய ரெகுலேட்டர்ஸை கொண்டு வராங்க. கிரிப்டோ கரன்சி அடி வாங்க ஆரம்பிக்குது. ஃபைனலா ரிச்சஸ்ட் பர்சன் எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் இதை தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் ஆகிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்தே இந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுன்றது ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது உலகத்துல. சரியானே? ஓகே, இப்போ நாங்க விஷயத்த பார்த்துட்டோம். கிரிப்டோ கரன்சி என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டோம். ஒரு கதையே பார்த்துட்டு வந்துக்கிறோம். சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று பார்த்துட்டு வந்துக்கிறோம். இப்ப இப்படி உருவாகின கோயின்ஸுக்கோ அல்லது டோக்கன்ஸுக்கோ ஏதாவது சிறப்பியல்பு இருக்குதா என்று பார்த்தா நிறையவே இருக்குது. நான் மூன்றே விஷயத்தை தான் இங்க எட் பண்ணிக்கிறேன். சரியா, தேவையான விஷயங்கள். சோ ஏன் இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா, அந்த ஸ்கேம் என்று சொல்ற ஆகலிக்கிறாங்க தானே, இந்த பிட்காயின்ங்கிறது ஸ்கேம், கிரிப்டோ கரன்சிங்கிறது ஸ்கேம், அல்லது ட்ரேடிங்ல மணி மேக் பண்ண இயலாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த 3 விஷயங்களுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும் ஏன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னு விளங்குறதுக்கு முதல்ல சென்ட்ரலைசேஷன் என்னன்னு சொல்லி நீங்க விளங்கிக் கொள்ளணும். சென்ட்ரலைசேஷன் என்று சொன்னா, இப்ப லைக் எங்கட ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொள்ளுமே. ஸோ ஸ்கூல் என்று சொல்றது, ஒரு ஸ்கூல் கம்யூனிட்டி என்று சொல்றது ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டி. சென்ட்ரலைஸ்ட் என்று சொன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்டா ஒருத்தர் இருப்பாரு. சரி, கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு கீழே அப்படியே ஒரு பாட்டா உடைஞ்சு வர போகுது. ஃபார் எக்ஸாம்பிளா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி பிரின்சிபல் இருப்பார். பிரின்சிபலுக்கு கீழே யார் இருப்பாங்க? உப அதிபர் இருப்பாரு. அவருக்கு கீழே டீச்சர்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் கீழே பார்த்தோம்னு சொன்னா கிளாஸ் மானிட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேல ப்ரிஃபெக்ட் மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி ஸோ என்னன்னு சொன்னா ஒரு கம்யூனிட்டி மாறி வெக்காக போகுது. லைக் அதாவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்க போகுது ஒருத்தர்கிட்ட. அது ஃபர்ஸ்டா யாருக்கு இருக்கும்னா பிரின்சிபலுக்கு. பிரின்சிபல் சொன்னா உப பிரின்சிபலுக்கு. அப்படி அப்படி வரப்போகுது. சரிதானே? ஓகே, இதுதான் சென்ட்ரலைசேஷன். இதை நீங்க அப்படியே பேங்குக்கு போட்டு பாத்தீங்கன்னா, எங்கட பேங்க் இருக்கு தானே, வங்கிகள். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மேனேஜர் இருப்பாரு. சரியா, மேனேஜருக்கு கீழே இருக்கிற மத்த ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்படி சரிதானே? ஓகே, ஸோ எங்கட இப்ப பேங்க் எடுத்துக்கொண்டோம் சொன்னா, இதுல டீசென்ட்ரலைசேஷன்ன்றதுக்கு விளங்கப்படுத்துறேன். எங்கட பேங்க் எடுத்துக்கொண்டோம் சொன்னா, எங்கட சென்ட்ரல் பேங்கோட ஆளுநரா, செயலாளர், ஆளுநர். ஸோ அவரு சிக்னேச்சர் வச்சா மட்டும்தான் எங்கட பணம் வந்து செல்லுபடியாகும். அது தெரியும் தானே அந்த டாபிக். அதாவது ஒரு சிக்னேச்சரால தான் எங்கட பணத்துக்கு வந்து மதிப்பிரிக்க போகுது. அந்த சிக்னேச்சர் இல்லைன்னு சொன்னா அது வெறும் காகிதம், வெறும் பேப்பர். சரிதானே? ஸோ அந்த டிசிஷன் எடுக்க போறாருன்னா ஒரு தனிநபர், ஒரு மனிதன், தனக்கான ஒரு சுய புத்தி இருக்கிற மனிதன் தான் அந்த டிசிஷனை மேக் பண்ண போறாரு. அவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாருண்டா. இப்ப லைக் ஒரு பழைய 1000 நாணய ரூபாயிரம் நாணய ரூபாய்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அறிக்கை விட்டாருன்னு சொன்னா, நாளையில இருந்து அந்த காசு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அதை வச்சுக்கிறவன் லொஸ்ட் தானே. இந்த கையில வச்சிருக்கிறவன் பேங்க்ல போட்டிருக்கிறவன் தப்பிச்சிருவான். அவன் எப்படி வேற காசு எடுத்துட்டு போவான். சரிதானே? அப்ப இதுதான் வந்து சென்ட்ரலைசேஷன். ஆனா டீசென்ட்ரலைசேஷன் நான் சொன்ன எல்லாத்துக்குமே தலகீழான ஒரு விஷயம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை. சரிதானே? நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி அல்லது ஒரு இன்டர்மீடியேட்டா ஒரு கண்ட்ரோல் நெட்வொர்க் இருக்காது. லைக் இப்ப நீங்க எனக்கு வந்து
பணம் அனுப்புறீங்கன்னு சொன்னா அவங்களோட பேங்க்ல போயிட்டு எனக்கு அதை அனுப்புவீங்க. சோ அதுக்கு நடுவில் இருக்கிறது யாருன்னு சொன்னா பேங்க். எனக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்க போறது ஒரு பேங்க். ஆனா கிரிப்டோ கரன்சியை பார்த்தோம்னா நடுவுல எந்த ஒரு இன்டர்மீடியட் பேசணுமே அல்லது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி பேசணுமே நடுவுல வர போறது இல்லை. டைரக்டா எனக்கு தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்னு சொன்னா யாருன்னா மைன் பண்றாங்க. ஸோ மைனிங் என்ன, மைன் பண்றதால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, ஸ்ரீலங்கால பண்ணலாமா இல்லையா, எல்லா கேள்விக்குமான விடைகள் எங்கட ஃபுல் கோர்ஸ்ல இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் டீசென்ட்ரலைசேஷன். விளங்கிட்டா? சென்ட்ரலைசேஷன் என்னன்னு முதல்ல விளங்கி பாருங்க. ஒரு தனிநபருக்கு கீழே அல்லது ஒரு குழுவுக்கு கீழே கட்டுப்பாடுல இருக்கிறது தான் சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் அதுக்கு எதிராக இருக்க போறது. சோ நீங்க சொல்லுங்க, இப்ப பேங்க் எல்லாமே வந்து விரும்புமா இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்குள்ள இருக்கிற கிரிப்டோ கரன்சியை? விரும்பாது. அப்படி விரும்பிச்சுன்னு சொன்னா பேங்குக்கு வேலை இல்லாம போயிடுது, பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுது. ரைட்டா? சோ அதுக்கு தான் நிறைய கண்ட்ரிகள்ல இந்த பிட்காயினை வந்து அலௌட் பண்றல. சில கண்ட்ரிஸ்கள்ல வந்து அன்கனவு, அதாவது தெரியாது. இப்ப எங்கட கண்ட்ரில எல்லாம் வந்து அன்கனவு, லீகலும் இல்ல இல்லீகலும் இல்ல, நடுவுல இருக்க போகுது. சரிதானே? ஆனா இப்ப எங்கட இந்தியா எடுத்தோம்னா அங்க லீகல், பட் நீங்க டாக்ஸி பே பண்ணணும். இப்படியான சில கண்ட்ரிகள் இருக்க போகுது. ஓகே, சோ இதுதான் டீசென்ட்ரலைசேஷன். சோ யோசிச்சு பாருங்க, ஒருத்தராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்தது இன்னொரு விஷயம், எங்கட கண்ட்ரில வந்து சில வருடங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்ன வந்து பணவீக்கம் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? சென்ட்ரல் பேங்க் நினைச்சுன்னு சொன்னா அதுக்கு அவரால் தேவைப்பட்ட மணியை வந்து அடிச்சுக்கொள் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அது எங்க ஸ்ரீலங்கால பண்றல, வெளியதான் பண்றது. சோ எங்களுக்கு இவ்வளவு பணம் ரூபாய் வேணும்னு சொன்னா அதுக்கான அப்ரூவல் எடுத்துட்டா அவங்க தேவையான மணியை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்வாங்க. சரியா? இதுதான் சென்ட்ரலைசேஷன். ஆனா கிரிப்டோவை நீங்க எடுத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக், லிமிடெட் மட்டும்தான். அங்க பிளாக் செயின் டெவலப் பண்ணக்குள்ளேயே இது ஒரு 21 மில்லியன் கொயின் தான் என்று சொன்னாரண்டா 21 மில்லியன் தான். அந்த 21 மில்லியனுக்கு மேல கூட போறதும் இல்ல, அதுக்கு கீழே குறைய போறதும் இல்ல. இதுதான் பிட்காயின். டோட்டல் உலகத்தில் இருக்கிற டோட்டல் பிட்காயின் எவ்வளவு ஃபார்ம் ஆகும்டா, கிரியேட் பண்ணப்படும்டா 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் வேர்ல்ட்லயே உருவாகும். சரியான? இப்ப எங்களோட வேர்ல்டுல சர்க்குலேஷன்ல இருக்கிற சப்ளை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 19.6 அல்லது 19.9 மில்லியன் பிட்காயின் வந்து சர்க்குலேஷன்ல இருக்குது. சர்க்குலேஷன் என்ன, சப்ளை என்ன, எல்லாம் பார்ப்போம் பின்னால. சரியா? எவ்ரி திங் யூ வில் லேர்ன். ஓகே, ஸோ இதுதான் சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் நிறைய கதைக்கலாம், கதைச்சா காய்ச்சிட்டு போகலாம், டைம் இல்லை. ஓகே, டிரான்ஸ்பரன்சி என்றா என்ன? ஸோ டிரான்ஸ்பரன்சி சொன்னா இப்ப நான் சொல்றேனே, நீங்க எனக்கு வந்து நான் சொன்ன அதே கதை தான். நீங்க இப்ப எனக்கு வந்து காசு அனுப்புறீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு இவ்வளவு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களால மட்டும் தான் பார்க்க இயலும். உங்களாலையும் பேங்க்ல இருக்கிறவங்களால மட்டும் தான் பார்க்க இயலும். இப்ப என்னால பார்க்க இயலுமா? சாரி, என்னால இல்ல. இப்ப தேர்ட் பார்ட்டி இன்னொரு தெரிவிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு தெரியுமா நீங்க வந்து ரிஃப்கிக்கு எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி? தெரியாது. ஆனா கிரிப்டோல அப்படி இல்ல, கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுல அப்படி இல்ல. நீங்க பார்த்து கொள்ளலாம் யாரு யாருக்கு பணம் அனுப்புறாங்க, எவ்வளவு அனுப்புறாங்க, என்ன டைம்ல அனுப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அனுப்பினவரோட அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன கோயின் வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். இதுதான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நான் அதை உங்களுக்கு லைவா காட்டணும்னு சொன்னா குய்ய காட்டுறேன் பாருங்க. நீங்க இதுல போயிட்டு பிஎஸ்சி ஸ்கேன் சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சர்ச் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பிஎன்பி, அதாவது பிஎஸ்சி ஸ்கேன் சொன்னா பைனான்ஸோட எக்கோ சிஸ்டத்துல இருக்கிற பில்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயினா எங்களுக்கு இதுல வந்து காட்டிக்கொள்ளலாம். ஸோ இதுல நிறைய தானே இந்த மெசேஜ் எல்லாமே லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் சொல்லி எல்லா விஷயங்களுமே ஃப்ரம் இவர்ல இருந்து இவருக்கு அனுப்பப்பட்ட பணத்தின் தொகை. சரியான? இப்படி ஒவ்வொரு எவ்ரி செகண்டுக்குமே டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இங்க 9 செகண்ட். ஸோ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா இன்னொரு செகண்ட் வரப்போகுது. அப்படி சரியானே? ஸோ இதுல நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எடுப்போம். சரி, இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிட்டு இப்ப எனக்கு இந்த அட்ரஸ்ல இருந்து, சரியா? சோ இதுல பார்த்தோம்னா கீழே ஓகே, இதுல வந்து சரி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இதை காப்பி பண்ணிக்கொள்ளும். ஓகே, இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இது எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து பாருங்க, இந்த இது வந்து ஹேஷ் என்று சொல்லுவோம். ஹேஷ் என்று சொல்றது இதுல டெவலப்பர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். ஹேஷன்டா என்னண்டா, இப்ப எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு ஒரு மெசேஜ் போடக்குள்ள அந்த மெசேஜை நடுவில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி பேசினால பார்க்க இயலாது, வாட்ஸ்அப் டீமால பார்க்க இயலாது. அங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா என்கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. தெரியுதானே? என்கிரிப்ட் ஆகி போகும் என்று சொல்லுவாங்க, அல்லது டீக்ரிப்ட் ஆகி, அல்லது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு வகை தான் இந்த ஹேஷ் என்று சொல்றது. மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்யூரிட்டி. சரியா? ஹேஷ் என்று சொல்றது அது எப்படி வருது, இதுல இது என்ன அப்படிலாம் பார்ப்போம். ஸோ இதுல நான் இப்போ உங்களுக்கு குயிக்கா சொல்லி விடுறேன். ஸோ ஃப்ரம்
சரிதானே? டீடைல்ஸை பார்க்கலாம். வித் டிரான்ஸ்பரன்சி யார் அனுப்பிக்கிறார்? ஃப்ரம். இந்த அட்ரஸ் வந்து அனுப்பியிருக்குது. யாருக்கு அனுப்பியிருக்குது? இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பியிருக்குது. சரியா? எவ்வளவு அனுப்பியிருக்குது? வெலு எவ்வளவு அனுப்பியிருக்குது? $8 வந்து அனுப்பியிருக்குது. ஸோ இப்ப இந்த வாலெட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த 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 ஃப்ரம் இருக்கு தானே? ஸோ இந்த வாலெட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க வந்து பெஸ்ட் பண்ணி என்டர் பண்றேன். ஸோ இந்த வாலெட்ல பார்த்தோம்னு சொன்னா $10 தானே இருக்குது. இங்க பாருங்க. இப்ப இவர் அக்கௌண்ட்ல இருக்கிறது நாங்க பார்க்கலாம். அவரோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா $10 தான் இருக்குது. அந்த $10 காலா பீட் அப்படின்னு சொல்லி ஒரு coin இருக்குது. அப்போலோ கெப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. H2O டாவோன்னு சொல்லி இப்படியான coinகள் வந்து வர வாலெட்ல இருக்குது. ஸோ இதுதான் டிரான்ஸ்பரன்சி. சரியானே? ஸோ கிரிப்டோ வந்து இதை வந்து ஆஃபர் பண்ணுது. சரி, எங்க ட்ரெடிஷனலா இருக்கிற பேங்குகள் வந்து ஆஃபர் பண்ணாது. ஓகே, ஸ்கிரீன் ஷோ ஆதா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் டிரான்ஸ்பரன்சி. அதாவது எல்லாருக்குமே வந்து விசிபிளா இருக்க போகுது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கலாம். யாரு யாருக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இந்த செக்யூரிட்டியை கலைக்க வரக்குள்ள இந்த டிரான்ஸ்பரன்சில இருந்து எப்படி வேறுபடுதுன்னா பாருங்க. யாரை யாருக்கு அனுப்பலாம் என்று சொல்றதுனால என்னன்னா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரிய போறது இல்லை. அந்த அக்கௌண்ட்டை வந்து யார் வச்சிருக்கிறார் என்று சொல்ற விஷயம் தெரியவே மாட்டாது. ட்ரேக் பண்ணி பிடிக்கவே இயலாது. எப்பன்னு சொன்னா டீசென்ட்ரலைசேஷன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகல. இப்ப சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணாங்கன்னா அப்படி வருவாங்க. இப்ப பைனான்ஸ் என்று சொல்றது ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க், ஒரு சென்ட்ரலைஸ்டான எக்ஸ்சேஞ்ச். பின்னால பார்ப்போம் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் சொன்னா என்ன அப்படிலாம் பார்ப்போம். நீங்க சில நியூஸ்கள் பார்த்திருப்பீங்க. அதுக்காக குழம்பப்படான்னு சொல்றேன். பிட்காயின்ல இவ்வளவு களவெடுத்தவன் புடிபாட்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அல்லது ட்ரேடிங்ல ஒருத்தண்ட ஃபண்டை வந்து ஹெக் பண்ணினவன் புடிபாட்டாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்திருப்பீங்க. அது எப்படின்னா அந்த ஹெக் பண்ணப்படுற ஃபண்ட் வந்து ஒரு சென்ட்ரலைசேஷன் நெட்வொர்க்குள்ளால, சென்ட்ரலைசேஷன் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளால போகல அந்த ஹேஷ் ஐடியை வச்சு பைனான்ஸ் பார்க்கும். இது யார ஐடென்டிஃபைல சாரி ஓகே ஐடி கார்டுல வெரிஃபை பண்ணப்பட்டிருக்குது. இப்ப பைனான்ஸ்ல வந்து எல்லார டேட்டா இருக்க போகுது. வெரிஃபை பண்ற எல்லார டேட்டா இருக்க போகுது. உங்களோட ஐடி கார்டுல இருந்து, உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட போட்டோல இருந்து எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதன் மூலியமா தான் ஹேக்கர்ஸ் வந்து ஃபைன் பண்ண போற கிரிப்டோல. ஆனா டீசென்ட்ரலைஸ்ட பயன்படுத்த போகல அது யாருல இருந்து யாருக்கு போனது, யாரு ஹெக் பண்றாங்க, யார் அனுப்புறாங்கன்னு எந்த விஷயமுமே தெரியாது. அமௌண்ட் மட்டும் தெரியும். அமௌண்ட் யார் யாருக்கு, எந்த அட்ரஸ்ல இருந்து எந்த அட்ரஸுக்கு எவ்வளவு, அந்த அட்ரஸ்ல எவ்வளவு இருக்குது, என்னென்ன இருக்குது, இவ்வளவுதையும் பார்த்து கொள்ளலாம். ஓகே, செக்யூரிட்டி வைஸா கல்ஜமெண்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேர்ல்டுலயே ஹெக் பண்ண இயலாத ஒரு செக்யூரிட்டி லெவல் பிளாக் செயின். அந்த பிளாக் செயின்ல பில்ட் பண்ணப்பட்ட பிட்காயின். ஸோ இப்போ எங்க ரியல் லைஃப் எடுத்துக்கொண்டோம்டா, ரியல் லைஃப்லயே நிறைய இடத்துல இந்த பிளாக் செயின்ங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. லைக் பேங்க் ஆகட்டும், அல்லது ஏர்போர்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த எலெக்ஷன் பூத் ஆகட்டும், அப்படியான சில எங்கெங்கெல்லாம் ஃப்ராட் தனம் நடக்குமோ, அது நடந்த பிரச்சனையோ அங்கங்க எல்லாமே இப்ப பிளாக் செயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஏன்னா ஹெக் பண்ணே இல்லாது. சிம்பிள். சரியா? ரைட். ஓகே. ஸ்கிரீன் ஷோ ஆகுதா? டீம் ஸ்கிரீன் ஷோ ஆகுதாண்ட? ஸ்கிரீன் கேள்விகள் எல்லாம் பின்னால் ஒரு ஸ்லைட் இருக்குது. உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமான ஆன்சர் பின்னால பண்ண ஒரு ஸ்லைடே வச்சிருக்கேன் தனியா. கேள்வி கேட்கலாம் நீங்க. எல்லா கேள்விக்குமே வந்து ஆன்சர் பண்ணுவேன். நோ இஷ்யூ. ஓகே. ஸோ செக்யூரிட்டி என்று சொல்லக்குள்ள நான் சொன்ன மாதிரி யாராலுமே ஹெக் பண்ண இயலாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு எக்ஸ் என்ற பேங்க்ல இருந்து ஒய் என்ற பேங்குக்கு பணம் அனுப்புறாங்கன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்டா, ஃபர்ஸ்ட் அவங்களோட நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிக்கொள்ள போகுது. சரியான நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிக்கொள்ள போகுது. அப்படி நெட்வொர்க் அப்படி நெட்வொர்க் கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு நடுவுல ஒரு ஹேக்கர் வந்து ஊடுருவ முடியும். சரியான ஒரு ஹேக்கர் வந்து அந்த டிரான்சாக்சனை பின்னால போனாட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது அல்லது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்ல போல அவன் அதுக்குள்ள போயிட்டு அந்த டேட்டாவை எடிட் பண்ணிடலாம். டேட்டான்னு சொல்றது லைக் நீங்க இப்ப எனக்கு வந்து ₹1000 அனுப்புறீங்கன்னா நீங்களே ஒரு ஹேக்கர்ன்னு சொன்னா நீங்க அந்த டிரான்சாக்சன் நடந்து முடியிற அந்த செகண்டுக்குள்ள அதை ஹேக் பண்ணி அந்த ₹1000 ₹10,000 மாத்தேலாம். சரியா? ஏன்டா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு செக்யூரிட்டி இல்ல பேங்க்ல யூஸ் பண்றது. அதனாலதான் இப்போதைக்கு பிளாக் செயினை கொண்டு வராங்க. சரியானே? ஆனா பிளாக் செயின்ல பார்த்தோம்டா அப்படி எடிட் பண்ணவும் இயலாது. அணிந்து திரும்ப எடுக்கவும் இயலாது. சரியானே? அதை மறைக்கவும் இயலாது. நான் இப்படி ஒரு காசு அனுப்பல என்று சொல்லவும் முடியாது. ஏன்டா ஹேஷ் இருந்தா நாங்களே பார்த்துக் கொள்ளலாமே எவ்வளவு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி. சோ இப்படி இதுதான் செக்யூரிட்டி. சோ செக்யூரிட்டில வந்து நிறைய விஷயம் கதைக்கலாம். நான் பிளாக் செயின் என்ற ஒரு டாபிக்லயே நிறைய விஷயம் கதைச்சிருப்பேன். சோ இவ்விடத்துல சின்ன நான் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம்.
கேள்விகளை பின்னால கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் சர்டிபிகேட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். சர்டிபிகேட் வந்து கடைசியில உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி எடுக்கிறது, எப்படி கிளைம் பண்ணி கொள்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். சரி, 20 அல்லது 30 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே. ஸோ விஷயத்தை நீங்க ஃபுல்லா விளங்கி கொள்ளணுமே. ஸோ இதுல வந்து முக்கியமான சில கிரிப்டோ கரன்சிஸ் இருக்க போகுது. சரியா, முக்கியமானன்னு சொன்னா பாப்புலரா கலைக்கப்படுற கிரிப்டோ கரன்சிகள். ஸோ அதுல வந்து மேஜரா பார்த்தோம்னா பிட்காயின், எத்தீரியம், பைனான்ஸோட கோயின், ட்ரிபிள் எக்ஸ், லிட் கோயின், கடோனா, பொகாடட், சொலோனா. ஸோ இவ்வாறான சில மோஸ்ட் பாப்புலரான மார்க்கெட் கேப் வந்து கூட இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்க போகுது. ஸோ இதுல குயிக்கா நான் விளங்கப்படுத்துறேன். சரியானே? ஓகே, டைம் காணாத காரணத்தால. ஸோ பிட்காயின் சொன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளாக் செயின்ல ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணப்பட்ட டிஜிட்டல் கரன்சி என்று சொன்னா பிட்காயின் என்று சொல்றோம். ஸோ பிட்காயின் உலகத்துல 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்திலே வந்து கிரியேட் பண்ண இயலும். இதை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா சட்டோசி நாகமோட்டோ 2009ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டு பிளாக் செயினை கண்டுபிடிக்காரு. 2009ஆம் ஆண்டு தான் பிட்காயினை கண்டுபிடிக்காரு. சரியானே? ஸோ 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்க போது. ஸோ இவ்விடத்துல நீங்க நோட் பண்ணணும்னு சொன்னா ஒரு பொருள் லிமிட்டா இருக்குதாம் என்று சொன்னா அதுக்கான வெளிவு வந்து கூட இருக்க போகுது. ஏன் லிமிட்டா தான் இருக்க போகுது. அப்ப குறிப்பிட்ட பணம் இருக்கிற மக்கள் மட்டும் தான் அதை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து சண்டை பிடிப்பாங்க. அதுக்கு லிமிட்டா சரிதானே, லிமிட்டா இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒர்த் கூட. சரிதானே, எங்கட எங்கட கிரிப்டோ கோர்ஸுமே அப்படித்தான் லிமிட்டா தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஜாயின் ஆகல. அது லிமிடெட் பர்சன்ஸ். நான் பின்னால சொல்றேன் அது எப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து பிட்காயின். அடுத்து வந்து எத்தீரியம். ஸோ எத்தீரியம் பார்த்தோம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் விஷயம். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒருவங்களுக்கு பிளாக் செயினை பில் பண்ண இயலாத அளவுக்கு, அதாவது பிளாக் செயினை பில் பண்றதுக்கு நிறைய காசு வேணும், டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணணும். ஸோ பிளாக் செயின் பில் பண்ண இயலாதவங்களுக்கு, அதில் ஃபீஸை செலுத்த இயலாதவங்களுக்கு சின்னதா ஒரு ஃபீஸை கொடுத்தோ எத்தீரியத்தோட எக்கோ சிஸ்டத்துல எத்தீரியத்தோட பிளாக் செயினை யூஸ் பண்ணி டோக்கன்ஸ் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ டோக்கன்ஸ்ன்றது என்னன்னா இன்னொருத்தவங்கட பிளாக் செயினை யூஸ் பண்ணி கொண்டு வரப்படுற ப்ராஜெக்ட் தான் டோக்கன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் எத்தீரியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா விட்டாலிக். இப்போவுமே உசுரோட தான் இருக்காரு. எக்ஸ்ல ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா விட்டாலிக் சர்ச் பண்ணீங்கன்னா வருவாரு. ஸோ சின்ன ஒரு ஆள் பார்த்தா விளங்கும். சரியா, இது வந்து 2013ஆம் ஆண்டு இந்த ப்ரொபோஸ் கொண்டு வரப்படுது. இப்ப நாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்டா அதுக்கு சொல்லி ஒரு ப்ரொபோசல் எடுப்போம். ஏன்னா எங்ககிட்ட மணி இல்ல, இன்வெஸ்டர்ஸ் தேடுறோம்டா ஒரு ப்ரொபோசல் எடுப்போம். அதுக்கு பிறகு அந்த இன்வெஸ்டிங்க எடுக்கிறது கிரவுட் ஃபண்டிங் சொல்லுவோம். கிரவுட் ஃபண்டிங் ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண முதல்ல காசு இருக்கிறவங்க கிட்ட கேட்கறது. என்கிட்ட நாலேஜ் இருக்குது, உங்ககிட்ட காசு இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணோம். இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும், எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணி இதுதான் கிரவுட் ஃபண்டிங். சரியா? ஸோ கிரவுட் ஃபண்டிங் எடுக்கிறாங்க 2014. 2015 ஜூலைல ஜூலை 30 இந்த நெக்ஸ்ட் மந்த் மாதிரி 2015 இந்த ப்ராஜெக்ட் வந்து லைவுக்கு வருது. இதுதான் எத்தீரியம். ஸோ எத்தீரிய மார்க்கெட்லையும் பார்த்தோம்னு சொன்னா பிட்காயினுக்கு பிறகு இருக்கிறது எத்தீரியம் தான். ஸோ எத்தீரியம் மேல போனா மட்டும்தான் அல்ட் காயின் எல்லாம் மேல போகும். அதுக்கான கனெக்ஷன் எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் பின்னால எப்படி ஏன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பிஎன்பி காயின். இவனை பத்தி கட்டாயமா கதைக்கணும். ஏனண்டா ஸ்டார்டிங்ல வரக்குள்ள கையில கொஞ்சம் தான் காசு இருந்தேன். சரி, ஸ்டார்டிங்ல வரக்குள்ள கொஞ்சம் காசு இருந்தேன். ஆனா ஐடியா நிறைய இருந்து. ஏன்னா அவன் சைனாக்காரன், அவ்வளவு ஐடியா இருந்துச்சு. யூஎஸ்க்கு போறாங்க. யூஎஸ்ல போய் அவங்களோட ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்சேஞ்ச் டெவலப் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஏன் டெவலப் பண்றாங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தேவையான பொருளை நாங்க போய் ஒரு மார்க்கெட்ல வாங்குற மாதிரி டிஜிட்டல் கரன்சி தேவைன்னு சொன்னா நாங்க ஒரு மார்க்கெட்ல வாங்குவோம். அந்த மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் முன்னுக்கு வரது பேர்ல உடைச்சுதான் பாக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் ஒன்றை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. நீ யூஎஸ் டாலரை கொடுத்து பிட்காயின் வாங்குறது, யூஎஸ் டாலரை கொடுத்து பிஎன்பி கோயினை வாங்குறது, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க. ஓகே. சோ இவன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை கொண்டு வரான். அது வேர்ல்டு வைடா எல்லாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட்டுக்கு பிட்காயின் பைனான்ஸ் வந்து கோயினா இல்ல, பைனான்ஸ் டோக்கனா தான் இருந்துச்சு. பைனான்ஸ் டோக்கன் தான் சொன்னோம் 2017 வரைக்குமே டோக்கன் தான் சொன்னோம். ஏன் என்ன காரணம் என்று சொன்னா இது வந்து ERC20 டோக்கன். ERC என்று சொல்றது எத்தீரியத்துல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ல ERC என்று சொல்லுவோம். அப்ப அதுல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டோக்கன் தான் பைனான்ஸ். ஸோ 2017 2019 நடக்க நடந்துச்சுன்னா நான் சொன்னேன் புல் மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த காலத்துல நிறைய வேர்ல்டு வைடா நிறைய யூசர்ஸ் வந்ததால இவனோட எக்ஸ்சேஞ்ச் வந்து கடுமையா வளர்ந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நிறைய ஃபண்ட் இருந்ததால ஓனா ஒரு பிளாக் செயினை கண்டுபிடிச்சு ஓனா ஒரு பிளாக் செயினை டெவலப் பண்ணி அதுலயே அவங்களோட கோயினை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. டோக்கனை லிஸ்ட் பண்ணி கோயின் ஆக்கி விட்டாங்க. சரியானே? ஸோ இதை பத்தி நிறைய காய்க்கலாம். பைனான்ஸோட எக்கோ சிஸ்டத்துல நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ட்ரேடிங் ஃபீ ஆகட்டும், அதே மாதிரி டோக்கன் செல்ஸ் ஆகட்டும், லான்ச் பேட் ஆகட்டும், பேமெண்ட் கோட்ஸ் ஆகட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பைனான்ஸ்ல. சரியானே? ஓகே. ஸோ அடுத்து வந்து லிட் கோயின். ஸோ இவர் பிட்காயினுக்கு பிறகு வந்தது.
பிட்காயினுக்கு பிறகு வந்தது. திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்கிறீங்களே. சொல்லிட்டேன் தானே, சர்டிபிகேட் கடைசியில தருவேன். எப்படி எடுக்கிறேன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ லிட்காயின் சொல்றது எங்களுக்கு அந்த காலத்துல எப்படி செல்லப்பட்டுச்சுன்னா டிஜிட்டல் சில்வர் என்று சொல்லிச்சு. டிஜிட்டல் கோல்டு வந்து பிட்காயின் ஆகவும் டிஜிட்டல் சில்வர் வந்து லிட்காயின் ஆகவும் இருந்துச்சு. காரணம் என்னன்னா டே டு டே லைஃப்ல அந்த காலத்துல எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு, ஆனா பிட்காயினுக்கு ரொம்ப அதிகம். ஸோ எல்லாருமே லிட்காயினை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் இவரை மைண்ட் பண்றது வெரி சிம்பிள், சில சின்ன விஷயம் தான். ஆனா இப்ப ஹார்ட் ஆயிட்டு, ஏன்னா நிறைய பேர் மைண்ட் பண்றதால அதே மாதிரி ரிவார்டும் வந்து எங்களுக்கு குறையதான் கிடைக்க போகுது. ஓகே. ஸோ இதுதான் லிட்காயினை பத்தி நிறைய கதைக்கலாம், பட் நான் இன்னும் கதைச்சிக்கிறேன். சரி, ஓகே. வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுக்கலாம் நீங்க பிறகு பார்த்து கொள்றதுக்கு. அடுத்தது சொல்லணும், முக்கியமா இவரை பத்தி கதைச்சி ஆகணும். மார்க்கெட்டுக்குள்ள வரக்குள்ள நிறைய விஷயங்கள் எப்படி 2010 2015ஆம் ஆண்டு காலங்கள்ல எத்தீரியம் வந்துச்சோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸோட, அதை விட பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வந்தேதான் இந்த சொலோனா அப்படின்னு சொல்றது. இப்ப சொல்ல போனா ஹை பர்ஃபார்மன்ஸா இருந்த பிளாக் செயின், ஆனா இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டு, காரணம் சில டெக்னிக்கல் இஷ்யூவால. ஸோ இவன் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் கொண்டு வந்தான், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ரெண்டாவது பிஓஹெச் கொண்டு வந்தான், ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரி. அடுத்து வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் கொண்டு வந்தான். அதே மாதிரி டெஃபி, நான் ஃபங்க்ஷபிள் டோக்கன், என்எஃப்டிஸ். நான் சொன்ன எல்லா விஷயமுமே இவனோட எக்கோ சிஸ்டத்துல பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு சொல்லணும். ஸோ இவரோட பிரைஸ் $1 கீழே இருந்து கிட்டத்தட்ட $600 வரைக்கும் போயிடுச்சு. சரியா? அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டோக்கன் சொலோனா அப்படின்னு சொல்றது. சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். சரியா? சின்ன சின்ன டோக்கன்ஸ்கள், கார்டோனா, பொக்காடோ, ட்ரிபிள் அப்படின்னு சொல்றது. இதுல இந்த பொக்காடோட்ட பத்தி கதைக்கணும்னு சொன்னா, ஆல்ரெடி இந்த எத்தீரியம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள விட்டாலிக்கும் அவரோட ஃப்ரெண்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் வந்து கிரவின் வூட்ன்றது. கிரவின் வூட் கடைசியா 2018 அல்லது 19 காலத்துல பிரிஞ்சு வந்து தனக்கென்ற ஒரு பிளாக் செயினை கொண்டு வந்து அவர் ஒரு ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வந்தார். அதுதான் சாரி, பொக்காடாட். சரி, இதுக்குள்ள வந்து எத்தீரியத்தில் இருந்ததை விட அதிகமான ஒரு ஃபியூச்சர் இருந்தாலுமே, டிஃப்ரெண்டா இருந்தாலுமே, அதாவது மல்டி செயின் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். மல்டி பிளாக் செயின். அடுத்தது அந்த இந்த சாரி ஃபீஸ் இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்றது, அப்படியான சில விஷயங்கள் கொண்டு வந்தார். பட் சக்சஸ் ஆகல, ரீசன் தெரியல என்னன்னு சொல்லி. அடுத்து வந்து ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள்னு சொல்றது நல்ல ஒரு ப்ராஜெக்ட். பட் யூஎஸோட கவர்மெண்டால இந்த ப்ராஜெக்ட் கடுமையா அடி வாங்கிச்சு. இப்போ வரைக்குமே அதே பிரைஸ்ல தான் இருக்குது. என்ன ரீசன்டா, இவங்களுக்கு இதுல வந்து ஃப்ரீலான்சிங் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க பேபால் யூஸ் பண்றீங்க அல்லது ஸ்கிரில் யூஸ் பண்றீங்கன்னா என்னன்னா வேர்ல்டு வைட் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது மணியை வந்து. சரியா? அது மாதிரி ட்ரிபிள் என்று சொல்றது ஒரு மணி டிரான்ஸ்ஃபர், ஒரு இன்டர்நேஷனல் வைடா, ஒரு வேர்ல்டு வைடா எங்களுக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். இதுதான் ட்ரிபிள் காயின், எக்ஸ்ஆர்பி. ஸோ அவங்களோட நேட்டிவ் டோக்கன் தான் எக்ஸ்ஆர்பி. இப்போ பேபால் வந்து நேட்டிவ் டோக்கன் கொண்டு வந்தாங்களே, தெரியுமா? பேபால் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேபால் வந்து நேட்டிவ் டோக்கனை லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே இப்போ பிளாக் செயினுக்குள்ள வந்துட்டாங்க. ஸ்கிரில்லுமே கிட்டத்தட்ட வரப்போகுது. சரியான அப்படி. ஸோ யோசிச்சு பார்க்கலாம் நீங்க, பிளாக் செயின், கிரிப்டோலாம் எப்படி வேர்ல்டு இந்த ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு வர்த்தபிளான விஷயம் அறிக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ இவ்வளவு இப்போ எங்களுக்கு முடிஞ்சு. இப்போ என்ன சொல்லிக்கிறேன் இவ்வளவு நேரமும், கிரிப்டோண்டா என்ன, கிரிப்டோ கரன்சி ரேடிங் என்றா என்ன, கரன்சி என்றா என்ன, டீசென்ட்ரலைஸ்ட் என்றா என்ன, பிட்காயின் சாரி கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி வருமே, என்னத்தை வாங்குற என்னத்தை விற்கிறேன்னு சொல்லி. பிட்காயினை மட்டும் தான் வாங்கி விற்கணுமா அப்படின்னா இல்ல. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கோயின்ஸ், மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் சொல்லி, இதுகளையும் எங்களால வாங்கி வித்து ப்ராஃபிட் பார்க்க இயலும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இவரை சொல்லிக்கிறேன். ஏன் இப்ப வாங்குறது விற்கிறதுனா என்னத்தை வாங்குறேன்ற கேள்விக்கு தான் மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் என்று சொல்லி ஒரு ஸ்லைட். எப்படி வாங்குறேன்ற ஒரு கேள்விக்கு எக்ஸ்சேஞ்சஸ் என்ற ஸ்லைட் இருக்குது. சரி, எங்க வாங்குறேன்ற ஒரு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு 2 டைப்ஸ் ஆன ஸ்லைட் இருக்குது. ஸோ அப்படி நிறைய ஸ்லைட் இருந்து கொள்ளும். எங்கட கோர்ஸோட முடிவுலேயே அப்படித்தான் போகும். நீங்க ஜீரோ நாலேஜோட வந்தாலுமே உங்களை ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்சு ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு மார்க்கெட்ல சுயமா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதான் விசன். ஓகே. அது மற்றவங்கள மாதிரி இல்லை. இந்த கோர்ஸ் தாரது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முக்கியமான விஷயங்களை லேர்ன் பண்ணி தரது, அதுவுமே இப்படி பேசிக்கா யாரும் வருவாங்களான்னு தெரியல. அதை கொண்டு வந்து சொல்லி தந்துட்டு உங்களுக்கு 31ஆவது நாள் என்ன செய்வாங்கன்னா ட்ரேடிங்கோட சிக்னல் தான் தருவாங்க. நீங்க சரியா, உங்களுக்கு சிக்னல் தருவாங்க. இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. பட் நாங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சிக்னல் விஷயமே எங்ககிட்ட இல்லை. நீங்க ஓன் அனலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா ப்ராக்டிஸ் தருவோம். கிளாஸ் முடிஞ்சு 2 வீக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் நடக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ்ண்டா எவ்ரிடே வந்து ஒரு 4-5 சார்ட்டை தந்து
அதை அனலைஸ் பண்ண சொல்லுவோம். அதை அனலைஸ் பண்ணி அதை திருத்துவோம் நாங்க. இதுல என்ன பிழை விட்டுருக்கு, இந்த பிழை விடத்தை வரப்பட அப்படின்னு சொல்லி பர்சனலா கைட் பண்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து போக போகுது. சரியானே? ஓகே. ஒரு ஜீரோ நாலேஜோட வந்தாலுமே ஒரு ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நீங்க எண்ட் ஆஃப் த கோர்ஸ் எங்களோட ப்ராக்டிஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கலாம் நீங்க. ஓகே. இப்ப விஷயத்துக்கு வரோம். வாட் இஸ் ட்ரேடிங் பார்த்துட்டோம். வாட் இஸ் கிரிப்டோ ட்ரேடிங்? ட்ரேடிங்ன்றது பார்த்துட்டோம், வாங்குறது விற்கிறது. கிரிப்டோ ட்ரேடிங் என்ன? சிம்பிள். கிரிப்டோவை வாங்குறது விற்கிறது. சரியானே? எங்க வாங்கலாம்? எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்கலாம். சரியானே? ஓகே. இப்படி வாங்குறது விற்கிறது வந்து சில காரணங்களால எஃபெக்ட் பண்ணப்பட போகுது. சில காரணிகளால வந்து எஃபெக்ட் பண்ணப்பட போகுது. அதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அடுத்தது மார்க்கெட்ல வரக்கூடிய நியூஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து தார சிக்னல்ஸ். இண்டிகேட்டர்ஸ் என்று சொல்லவல்ல, நீங்க ஒசிலேட்டர்ஸ் எடுக்கலாம், இண்டிகேட்டர்ஸ் எடுக்கலாம். சரி, அதுக்குள்ள 2 வகை இருக்குது. அப்படி அடுத்து வந்து எங்கட அனலைஸ் பேஸ் பண்ணி அப்படி எல்லா காரணத்தாலையுமே வந்து இம்பாக்ட் பண்ணப்பட்டு தான் ஒரு ட்ரேடிங் வந்து நடக்க போகுது. பிரைஸ் கூடுறதும் குறைகிறதும். சரிதானே? ஓகே. இப்ப இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இதுக்கு போற ஒரு லீவ் ஆயினா மனுஷனே இல்ல. இதுக்கு போறதா நீங்க வந்ததுக்கான நோக்கமே இதுக்கு போறதான் இருக்க போகுது. ட்ரேடிங் என்றா என்னன்னு சொல்லி விஷயத்த சொல்ல போறோம். ஓகே. பாருங்க. ட்ரேடிங்ல வந்து 2 டைப்ஸ் ஆன ட்ரேடிங் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல மேஜரா கவிக்கக்கூடிய 2 ரேட். ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த 2 ட்ரேடிங்டையும் எய்ம் என்ன? எந்த ட்ரேடிங்கா இருந்தாலும் எய்ம் என்னங்கட ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கொள்றது. சரி, ட்ரேடிங்ல பல டைப்ஸ் இருக்குது. நாங்க அது எங்கட மேஜிக் ஸ்லைட்ல எட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல நான் 2 தான் எட் பண்ணிக்கிறேன். சரியானே? ட்ரேடிங்ஸ்ல ஒரு 8 டைப்ஸ் ஆன ட்ரேட் இருக்குது. காப்பி ட்ரேடிங், ஆர்பிட்ரேஜ், அதே மாதிரி ஐசிஓ, ஐடிஓ, ஐஇஓ, நிறைய விஷயம் இருக்குது. ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் எய்ம் என்னன்னா ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்றது, ட்ரேட் பண்றது மூலமா. இப்போ உங்களுக்கு விளங்கும் ஸ்பாட் ட்ரேடிங் என்றா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங் என்றா என்ன. இந்த 2 விஷயம் உங்களுக்கு விளங்கணும். ஓகே. இப்ப பார்ப்போம். ஸ்பாட் ட்ரேடிங் என்றா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங் சொன்னா என்னன்னு பார்க்கணும். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. என்னண்டா, ஓகே. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங் சொல்றது எங்கட கையில இருக்கிற பணத்தை கொடுத்து வாங்க போறது. எங்களோட கையில இருக்கிற பணத்தை, இப்ப உங்களோட $100 இருக்குதுன்னு சொன்னா $100 மட்டும்தான் நீங்க அந்த கோயினை வாங்க போறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க எங்கள்கிட்ட படிச்சுட்டீங்க, ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டை படிச்சு எல்லாம் தெரியும்னு வைப்போம். உங்களோட அனலைஸ் படி இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு பிட்கோயின் பிரைஸ் $100 இன்றைக்கு இருக்குது. நீங்க அனலைஸ் பண்றீங்க, ஓகே, பிட்கோயினோட பிரைஸ் வந்து $150 போக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. சரி, அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அனலைஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்ப ட்ரேட் பண்ண போறீங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கா, ஃபியூச்சர் ட்ரேடிங்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணுமே. அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்த சொல்றேன். என்ன டைப் ஆன ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸ்பாட் ட்ரேடிங் சொன்னா இப்ப பாருங்க, இதை ஈஸியா விளங்கப்படுத்துறேன். ஒரு பிட்கோயினோட பிரைஸ் வந்து $100. சரியா? நாளைக்கு வந்து ஒரு பிட்கோயினோட பிரைஸ் வந்து $150 போக போகுது. சரிதானே? ஸ்பாட் ட்ரேடிங்ல பார்த்தோம்னா இப்ப உங்கள்கிட்ட $100 தான் இருக்குது. ஆக மொத்தத்துல $100 தான் இருக்குது. இப்ப நீங்க $100 வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பிட்காயின் கிடைக்கும்? சாட்ல சொல்லுங்க பாப்போம். $100 ஒரு பிட்காயின். உங்ககிட்ட இருக்கிறது $100. எத்தனை பிட்காயின் கிடைக்க போகுது? எஸ், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சு விட்டுறேன். 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். உங்களுக்கு விளங்கணும். நீங்க அட்டன் பண்ணது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களோட 1 ஹவர் வந்து 1.5 ஹவர் வந்து வேஸ்ட் ஆகாது. வெத்தபிளா இருக்கும். நீங்க புது விஷயம் நிறைய தெரிஞ்சு கொள்வீங்க. அதுக்காக வேண்டி தான் நான் சொல்றேன். ஓகே. ஒரு பிட்காயின் வாங்க ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணிக்குது. ஓகே. அப்ப $100 $100 இருக்குது. ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து $100. நீங்க அதுக்கு ஸ்பாட் ட்ரேடிங்ல வாங்குறீங்க. ஒரு பிட்காயின் கிடைக்குது. நாளைக்கு பிரைஸ் $150 ஆகிட்டது. செல் பண்றீங்க $150க்கு. நடுவில் இருக்கிற பிஎன்எல் சொல்லி போட்டிருக்கீங்க. இந்த பிஎன்எல் சொல்லி போட்டிருக்கிறது $150. நாங்க வித்த பிரைஸ்ல இருந்து வாங்கின பிரைஸை கழிச்சோம்னா எங்கட ப்ராஃபிட் வருது. எவ்வளவு? $50 ப்ராஃபிட் வந்து வருது. இப்ப இது ஃபியூச்சர் ட்ரேடிங்ல போய் பார்த்தோம்டா என்ன விஷயம்டா, உங்களோட கையில இருக்கிற $100 லிவரேஜ் என்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி, நீங்க அதுல எத்தனை எக்ஸ் யூஸ் பண்றீங்களோ. லிவரேஜ்ல பிட்காயின் எடுத்தோம்னா பிட்காயின்ல வந்து 1 தொடக்கம் 125 எக்ஸ் வரைக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. சாரி, பைனான்ஸ். இப்ப உங்கள்ட்ட $1 இருக்குதுண்டா
நீங்க $1 125x யூஸ் பண்ணினீங்கன்னா $120 உங்களோட வாலெட் இருக்க போகுது. அதாவது மார்ஜின்ல இருக்க போகுது. சரியா? நீங்க அதை விட்ரோலாம் பண்ணல. அது ரேட் மட்டும் தான் பண்ணலாம். சோ இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் லீவரேஜ். சோ இதெல்லாம் டீப்பா சொல்லி தரணும்னா சிம்பிளா சொல்றேன். நான் பின்னால இருக்குதானே. ஓகே. சோ $100 லிவரேஜ் என்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணி பெருக்கி விடுறான். சரியா? இது இடத்துல பெருக்கப்படுது. இப்ப பாருங்க அப்போ $100 10x ஆல பெருக்கினோம்டா எங்களுக்கு எத்தனை டாலர்ஸ் வரப்போகுது? $1000 வரப்போகுது. இப்ப $1000க்கு எத்தனை பிட்காயின் வாங்கலாம்? ஒன்று $100 படி 10 பிட்காயின் வாங்கலாம். விளங்கிட்டா? இந்த 10 பிட்காயினை நான் $1500க்கு செல் பண்ணலாம். ஏன்? ஒன்றோட பிரைஸ் 150 நாளைக்கு. அப்ப நான் 1500க்கு செல் பண்ணிட்டேன். $1500க்கு செல் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்க பாப்போம். $500 ப்ராஃபிட் வரப்போகுது. ஏன்? வாங்கினது $1000க்கு, விக்கிறது $1500க்கு, நடுவுல இருக்கிறது $500 ப்ராஃபிட். சரியா? இதை நீங்க அப்படியும் பார்க்கலன்னு சொன்னா இந்த லிவரேஜ் இருக்குதானே, இந்த லிவரேஜ்ங்கிற விஷயம் நீங்க ஸ்பாட்ல யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வர இந்த ப்ராஃபிட்டை இந்த லிவரேஜால பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க எத்தனை எக்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வரப்போகுது. இந்த ஃபியூச்சர் ரேட்னு சொல்ற விஷயம் விளங்கிச்சா? இது இன்னும் சிம்பிளா சொல்லலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 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 2 பென்சில் எடுக்கலாம். சரியா? 2 பென்சில் எடுக்கலாம். சின்ன பென்சில் ஒன்று இருக்குது, பெரிய பென்சில் ஒன்று இருக்குது. சரியா? சின்ன பென்சிலோட பிரைஸ பார்த்தோம்னு சொன்னா ₹500. பெரிய பென்சிலோட பிரைஸ பார்த்தோம்னு சொன்னா ₹5000. உங்ககிட்ட இருக்கிறது ₹500 தான். அப்ப ₹500 கொண்டு போய் சின்ன பென்சில வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப நாளைக்கு அந்த பென்சிலோட பிரைஸ் எங்களுக்கு ₹1000 கூடுதுண்டா கொண்டு செல் பண்ணோம்டா எங்களுக்கு வரப்போற ப்ராஃபிட் வந்து ₹500. ஆனா பெரிய பென்சிலுக்கு பிரைஸ் எவ்வளவுண்டா ₹5000. உங்ககிட்ட இருக்கிறது வந்து ₹500. சரியா? அப்ப மிச்சம் வந்து நீங்க வாங்கணும். எங்க இருந்து வாங்கணும்? பைனான்ஸ்ல இருந்து லிவரேஜ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்ப லிவரேஜ் யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா 10x லிவரேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா 5000 வரப்போகுது. 5000க்கு அதே பென்சில வாங்குறீர்கள். வாங்கி அடுத்த அன்னைக்கு விக்கிறீர்கள். வித்த உடனே உங்களுக்கு 10,000 சாரி ₹10,000 வரப்போகுது. அதுல இருந்து நீங்க உங்களோட இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் இருக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரப்போகுது. ரைட்டா? நீங்க எத்தனை எக்ஸ் லிவரேஜ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. இப்ப நான் சொல்ற மாதிரி இது இவ்வளவு சிம்பிளான்னு கேட்டா இல்ல. ஃபியூச்சர் ட்ரேடிங்ன்றது அவ்வளவு கஷ்டம். இதை நாங்க எப்படி சொல்லலாம்டா ஈஸியா மணி மேக் பண்ற ஹார்டஸ்ட் வே. புழும்புதா? ட்ரேட் பண்ணலாம் விளங்கும். ஏன் கஷ்டம் என்று சொன்னேன். ஏனண்டா இங்க வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு கண்ட்ரோல் அவனோட பொறுமையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின் தான் மிக முக்கியம். சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லி ஒரு சாப்டரே இருக்குது எங்கட கோர்ஸ்ல. அதுல எல்லாம் சொல்லி தருவோம். ஸோ அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனா ஈஸியான மணி மேக் பண்ற வே. விளங்கிட்டா? ஓகே. ஸோ இவ்வளவும் தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் ஸ்பாட் ட்ரேடிங். இப்ப எங்கட போஸ்டர்ல நாங்க வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் மாதம் வந்து 1,00,000 சம்பாதிக்க ஆசையா? அப்படி சம்பாதிக்கலாமா? வீட்டில் இருந்தவாறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அது வந்து உண்மைதானா? உண்மையா நாங்க வந்து மந்த்லி 1 லேக் ஏர்ன் பண்ணலாமா? கிரிப்டோல வந்தா அதை எப்படி பாசிபிள்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கு பிறகு சொல்றேன் ஏன் நிறைய பேர் மேக் பண்ணாம மார்க்கெட் விட்டு வெளியில போறாங்க. இது ஸ்கேம்னு சொல்றாங்க. அல்லது இல்ல நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்க்கு 1,00,000 எடுக்கிறது பாசிபிளான்னு பார்த்தா வெரி ஈஸி. அழகான பாசிபிள். சரியா? எப்படின்னு பார்ப்போம். உங்கள்ட்ட வந்து $150 தான் இருக்குதுன்னு பார்ப்போம். $150 தான் இருக்குது. நீங்க இப்ப பண்ண போறது ஃபியூச்சர் ரேட். நாட் ஸ்பாட் ரேட். பண்ண போறது ஃபியூச்சர் ரேட். ஸோ ஃபியூச்சர் ரேட்டுக்குள்ள நீங்க மார்ஜின் ஒரு ட்ரேடுக்கான மார்ஜின் வந்து $12 வைக்கிறீங்க. அதாவது இந்த $12 வந்து எங்களுக்கு இந்த 20x ஆல பெருக்கப்பட போகுது. லிவரேஜ் வந்து 20x வைக்க போறீங்க. சரியானே? அப்ப எங்களுக்கு இந்த $12 வந்து 20 ஆல பெருக்கப்பட போகுது. ஏனென்றா 20x லிவரேஜ் யூஸ் பண்றோம். அதே சமயம் இது என்னத்தை இன்னும் பெருக்கும் என்று பார்த்தா இப்போ ஒரு காயின் இப்போ இது 30% டார்கெட் பிரைஸ் வந்து டார்கெட் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர் ரேட் வந்து 30%. நீங்க யோசிக்கலாம் ஒரு coin பிரைஸ் வந்து 30% வரைக்கும் பம்ப் ஆகுமான்னு பார்த்தா ஈஸியா பம்ப் ஆகும். பட் உங்களுக்கு ஃபியூச்சர் ரேட்ல பார்க்க போல அந்த பம்ப் ஆகிற வீதம் இருக்குதானே, ஸ்பாட்ல பம்ப் ஆகிற வீதம் இருக்குதானே, அதுவுமே இங்க பெருக்கப்பட போகுது. அப்ப உண்மையான அந்த பிரைஸ் கூடுற வீதம் வந்து 1.5 தான் இருக்கு. 1.5 ரேஷியோ வரக்கொள்ளதான் எங்களுக்கு இந்த 20x ஆல பெருக்கப்பட்டு 30% வருது. அப்ப இந்த $12ல 30% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா ப்ராஃபிட் வரப்போது $3.60. சோ நான் இது ஏன் போட்டிக்கிறேன்னா எங்களுக்கு இங்க வந்து சின்ன ஃபீஸ் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கு. ஃபீஸ் கொடுக்காம ரேட் பண்ணிடலாதே. சோ அந்த ஃபீஸ் ஒன்று கொடுத்து போட்டு மிச்சம் வந்து $3.50 வரப்போகுது. இது எங்க LKR ரூபீஸ்ல $1,100 அல்லது $1,000 மாதிரி வரப்போகுது. சரியானே?
அப்படி ஒரு நாளைக்கு வந்து 3 ரேட் தான் பண்றேன். கூடியா பண்றல. அனலைஸ் பண்ணா 3 இல்ல கூடயும் பண்ணலாம். அவ்வளவு ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டான லெவலுக்கு நீங்க வருவீங்க. சரிதானே? ஓகே. ஆனா இது வந்து பிகினருக்கு குடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, ஸ்ட்ராட்டஜில பேர் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி. பாருங்க. ஒரு நாளைக்கு 3 ரேட் பண்றோம். அப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு $10 ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். எப்பன்னு தெரியுமா? டிசிப்ளினா இருந்தா மட்டும். ட்ரேடிங் சைக்காலஜியை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு இது வந்து பாசிபிள். அது இல்லாம இருக்கிறார்கள் தான் ட்ரேடிங்ல நிறைய லாஸ் பண்றேன். ஏன்னு பின்னால சொல்றேன். இதுக்கு பிறகு சொல்றேன். இப்ப டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்டா ஒரு நாளைக்கு 10.50 மாதிரி 30 நாட்களுக்கு பார்த்தோம்டா எங்களுக்கு 30 டேஸால நான் பெருக்கி இருக்கிறேன். ஒரு நாளைக்கு வர ப்ராஃபிட்டை பார்த்தோம்டா $315. ஸோ $315 சொல்றது இந்திய படி 1 லேக்குக்கு மேல. ஆனா நீங்க கவனிக்கணும் யாருமே 100% 100% எடுக்கிற ரேட் எல்லாமே வின் பண்ண போறது இல்ல. அப்ப நீங்க இதுல ஒரு $10 லாஸ் பண்ணினாலுமே $305 வந்து மிச்சம் இருக்க போகுது. நியர்லி 1 லேக். சரியானே? சோ இத நாங்க எப்படி சொல்லுவோம்டா சின்ன சின்ன ப்ராஃபிட்ட ஒவ்வொரு நாளும் எடுத்து சரியா சின்ன சின்ன ப்ராஃபிட் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை எண்ட் ஆஃப் த மந்த் எங்களுக்கு வந்து $300 மேலதான் ஏர்ன் பண்ணிருக்க போறோம். அது ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 1 லேக்குக்கு 1 லேக்குக்கு மேல. சோ இது எப்படி சொல்லலாம்டா நாங்க விளங்குற மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன சின்னதா வர மழை தான் பெரிய வெள்ளமாக மாறுறதுன்னு சொல்லி. சோ சின்ன சின்னதா வர ப்ராஃபிட் தான் உங்களோட எண்ட் ஆஃப் த மந்த் பெரிய ஒரு ப்ராஃபிட்ல இருக்க போதும். இதை நாங்க சொல்லுவோம் கிரிப்டோல ஸ்னோபால் எஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோபால் எஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். நிறைய பேர் கதைச்சிக்கவே மாட்டாங்க. நீங்க எதுல என்ன சர்ச் பண்ணி பாருங்க. இது நிறைய இதை விட மெத்தட்கள் தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க சொல்லி கொடுத்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியான ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க அவங்க போறவங்க. ஓகே. ஸோ இவ்வளவும் தான். சரி, இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சிட்டா 1 லட்சம் மந்த்லி ஏர்ன் பண்றது பாசிபிள் ஆண்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்க மட்டும் நம்புறேன். சரியா? வெரி ஈஸி பட் ஹார்டஸ்ட் வே. ஏன் ஏன் உங்களோட டிசிப்ளின் இருக்கணும். சைக்காலஜி ரீதியா நீங்க வந்து ப்ரெஷர் ஆகவியல். ஸோ சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ப்ராப்பர் வேல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி சைக்காலஜியை படிச்சு எல்லாத்தையும் ப்ராப்பரா படிக்கலன்னு சொன்னா ஈஸியா $10 ஏர்ன் பண்ணிட்டு கம் வந்து இருக்கலாம். ஒரு நாளைக்கு $10 எடுத்தா காணும் என்ற மைண்ட்ல இருந்தே இல்லைன்னா ஓகே $10 ஏர்ன் பண்ண உடனே ரேட் வந்து எக்ஸிட் ஆகுறது. அதுக்கு மேல நான் திரும்ப ரேட் பண்ணல இன்னும் கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் அல்லது இன்னும் கொஞ்சம் விட்டு பார்ப்போமே $3 மேல $3.60 மேல ப்ராஃபிட் வரட்டும் சொல்லி இருந்தே இல்லைன்னு சொன்னா சரி கதை முடிஞ்சு. சரியா? ஸோ அது வந்து டிசிப்ளின் இல்லை. ரேட்ல வந்து டிசிப்ளின் மிக முக்கியம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயமும் ஓகே. இப்போ நாங்க ஏர்ன் பண்ணிக்கிறோம்டா நாங்க நிறைய ஏர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப்கள் தான் இருக்குது. நீங்க அதை லைவாவும் ப்ரூஃப் பண்ணி கொள்ளணும்னு சொன்னா எங்கள்ட்ட பைனான்ஸ் எந்த பைனான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் பேஜ் தானே. ஸோ நீங்க அதுல போய் பார்த்து கொள்ளலாம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாங்க நிறைய ப்ரொவன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு நிறைய சேலஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எந்த பேஜ்ல எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேன் பாருங்க. $100 இருந்து $1000 ஏர்ன் பண்றது எப்படி. ஸோ இந்த ஸோ இது வந்து நாங்க $100 இருந்து $1000 சேலஞ்சில் எடுக்கப்பட்டதான் இது. $800. நான் அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன். ஸோ நீங்க அதை இந்த பைனான்ஸ்லயே பார்க்கலாம். சரியானே? வெயிட் ஒரு ஸ்லைட். ஓகே. இந்த இருக்கிறது. ஸோ இன்னொரு ஸ்லைட் இருக்குது. ஓகே அதை காணல. ஸோ இது வந்து நாங்க ரீசெண்ட் எடுத்தது. ஸோ இப்படி நிறைய சேலஞ்சஸ் முடிக்கிறோம். $200 இருந்து $1500 கொண்டு வரது எப்படி, $100 வச்சு $1000 கொண்டு வரது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய சேலஞ்சஸ் முடிச்சிருந்தோம். பட் எங்களோட லாஸ்ட் பேச்சுக்கு இல்லை நான் நினைக்கிற மாதிரி 3வது பேச்சு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாருன்னு சொன்னா சார் உங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது. ஓகே நீங்க $100 ஈஸியா எடுக்கிறீர்கள், $300 ஈஸியா எடுத்துக்கொள்வீர்கள், உங்களுக்கு மார்ஜின். ஆனா நாங்க மார்க்கெட்டுக்குள்ள வரக்குள்ள $10 $20 $30 வருவோம். அப்ப எங்களுக்கு வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு. அதுக்கு $10 நாங்க MEX எக்ஸ்சேஞ்ச்ல இன்வெஸ்ட் பண்ணி 13 நாள் தான் ரேட் பண்ணினேன். ஜஸ்ட் 13 நாள் ரேட் பண்ணி $10 வச்சு $50 எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. சரியா? ஸோ ஓகே. இதை நீங்க எல்லாமே இந்த பைனான்ஸ் பேஜ்ல பார்த்து கொள்ளலாம். அதுக்கான அப்டேட்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது இப்ப எங்கட கோர்ஸ் நீங்க இப்ப நான் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃப்ரீ வெபினார். ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸா கிடைச்சிருக்கும் எல்லா விஷயங்களுமே. இப்ப வெயிட் ப்ரோ வெயிட் வெயிட் வெயிட்
உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கிறவே சொல்றேன், வெயிட் கொஞ்சம் லாஸ்ட்ல சொல்றேன், வெயிட். இது வந்து எங்கட பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்ப நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா இதை லேர்ன் பண்றதுக்கு எங்களுக்கு பே பண்ணி எங்கள்கிட்ட படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட் கிடைக்கும்டா, ப்ராப்பரா வந்து மார்க்கெட்டை ஓன் அனலைஸ் பண்ணுவீங்க. சரியா? நீங்க சுயமா அனலைஸ் பண்ணி சுயமா வந்து ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லெவலுக்கு வருவீங்க. சரி, அந்த சிக்னல் வாங்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், சிக்னல் வாங்குற பிரைஸுக்கும் எங்கட கோர்ஸ் பிரைஸுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி. நீங்க அதுல ஒரு 1 மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்றத எங்கள்கிட்ட வந்து 1 மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க லைஃப் டைமுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் ஓன் அனலைஸ்ல. யார எந்த ஒரு சிக்னல்லையும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சிக்னல் வாங்கி ட்ரேட் பண்றவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது, மார்ஜின் ரேஷியோ தெரியாது, சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் தெரியாது. இதெல்லாம் யாருக்கிட்ட படிக்கிற? இதெல்லாம் நிறைய பேர்ல சார். ஓகே, ஸோ எங்கள்கிட்ட படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 புக் கிடைக்கும். ஸோ அதுல பேசிக் லெவலான புக், ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் கைட், அப்படியான எங்கள்கிட்ட 3 லெவல் இருக்குது. ஸோ 3 லெவல் நான் பின்னால சொல்றேன். அந்த லெவலுக்கான 3 புக்ஸ் கிடைக்கும். அதே சமயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு எங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வேற ப்ராக்டிஸ் எல்லாம் தந்து முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கப்படும் பிசிக்கலா. சரி, அவங்களோட வீடுகளுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பப்படும். சரிதானே? பிசிக்கலான சர்டிஃபிகேட் வந்து அனுப்பப்படும். டைரக்டராலையும் மெண்டர் என்ன சிக்னேச்சர் வச்சு நாங்க உங்களுக்கு தருவோம். சரியானே? ஓகே. அடுத்தது இப்ப எங்கட சிலபஸ், எங்கட கோர்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பேசிக் லெவல். சரி, பேசிக் என்ன நான் சொல்லி தந்த சின்ன 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 விஷயங்கள், இதை விட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுல கவர் பண்ணிப்போம். சரியானே? ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு தான் பின்னால கொண்டு போய் வைப்போம் உங்களை. சரியானே? அதுக்காக வேண்டி இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி இப்ப சொல்லி தந்தது இதுல ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான், அவ்வளவு. ஓகே. பிறகு பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் என்ன, அதை எப்படி ஒர்க் ஆகுது, நாங்க அதுல ஏர்ன் பண்றதுக்கான எதுவும் வழிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தருவேன். மூன்றாவது பார்த்தோம்னா இப்ப நான் பார்த்த மாதிரி இந்த பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ் அதுல என்னென்னவே இருக்குது, எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவேன். அடுத்தது வாலட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். வாலட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கதைக்குள்ள நிறைய விஷயம் கதைக்கலாம். முக்கியமா கதைக்கணும்னா நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி, ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எட் பண்ற வரைக்கும் A to Z கைட் பண்ணுவோம். சரிதானே? ஓகே. இது பேசிக் லெவலுக்கு போதும். இன்டர்மீடியட் லெவல் எடுத்தோம்னா மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ட்ரேட் பண்ண இயலும். அனலைஸ் என்று சொல்றது என்னன்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வே மார்க்கெட்டா, அது எப்படி நாங்க கன்ஃபார்ம் பண்றது, இதை எப்படி நாங்க ஃபைன் பண்றது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மார்க்கெட்டோட அனலைஸ் அண்ட் ட்ரேடிங் பேசிக்ல வரப்போகுது. நிறைய விஷயம் இதுக்குள்ள படிக்கலாம். நாங்க சிம்பிளா போட்டுருக்கோம். இதுக்குள்ள வந்து சப் கேட்டகரிஸ் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட இருக்கீங்களா, கிட்டத்தட்ட 50 டாபிக்ஸ் போல என்ன கவர் பண்றோம். 50 டாபிக் மாதிரி வரும் போல என்ன லாஸ்டா போட்டிருந்தேன். நான் நினைக்கிற மாதிரி 50 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணப்படும். சரியா? 50 டாபிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் 50 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணப்படும் எங்கள்கிட்ட டோட்டல் கோர்ஸ்ல. ஸோ அதுக்கு பிறகு சொன்னா இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், அடுத்தது செட்டிங் ஆஃப் யுவர் என்வாயன்மெண்ட், ட்ரேடிங் பண்றதுக்கு எப்படி இருக்கணும் உங்களோட இதுன்னு சொல்லி, அடுத்தது மிக முக்கியம் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் எடுத்தோம்னா ரெண்டு விஷயம், 2 கண்ணு மாதிரி. கிரிப்டோல 2 கண் நீக்கிதாம்டா, ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைஸ், இன்னொன்று வந்து இந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ இதுல டெக்னிக்கல் அனலைஸ் பேசிக் ஸ்டார்ட் ஆகும் இன்டர்மீடியட் லெவல்ல, பிறகு அது அப்படியே அட்வான்ஸுக்கு மாறும். ஸோ இதுல இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு சொல்லி தருவோம், ஒசிலேட்டர்ஸ் என்னன்னு சொல்லி தருவோம். இங்க இருக்கிற நிறைய ட்ரேடர்ஸ் என்னன்னு சொல்லா எல்லாத்தையுமே இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு சொல்றேன். நான் உண்மையா இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது வேற, ஒசிலேட்டர்ஸ்ங்கிறது வேற. சரியா? இண்டிகேட்டர்ஸ் வந்து வெக்காக போறது கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூம், கேண்டில் ஸ்டிக்கோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ், பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சுதான் இண்டிகேட்டர்ஸ் வரப்போகுது. ஆனா ஒசிலேட்டர்ஸ் என்று சொல்றது மெஷர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஷேப். சரியா? அதன் அடிப்படையில் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. ஒசிலேட்டர்ஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. அப்படி வர போறதுதான் ஒசிலேட்டர். ஸோ அதுல டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுல டைப்ஸ் என்னென்ன இருக்குது, எது என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்போம். அடுத்தது சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ சார்ட் என்னண்டா ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்கும். கேண்டில் ஸ்டிக் 2 3 சேர்ந்து ஜென்ரேஷன்னா எங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வரும். ஸோ அது வந்து பெட்டனை ஃபார்ம் பண்ணும், பெட்டன் வந்து சார்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ சார்ட் பேட்டர்ன் சொல்றது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. லைக் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஆகட்டும், அல்லது பிரைசிங் வெஜ் ஆகட்டும், ஃபாலிங் வெஜ் ஆகட்டும், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது, ஃபேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுதா, எல்லா விஷயமும் இதுக்குள்ள பார்ப்போம். சரிதானே? அதுக்கு பிறகுதான் ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ அடுத்தது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்குள்ள டோட்டலா ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 6மே வந்து ப்ரோவன் ஸ்ட்ராட்டஜி, எல்லாருமே யூஸ் பண்ணி வின் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்குள்ள ஒன்றை சூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், அல்லது நீங்க எத்தனையும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம் அது. அடுத்தது மிக இம்பார்ட்டன்ட் இந்த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்.
சைக்காலஜின்றது மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கும் எங்கட ட்ரேடிங் பண்ணக்கொள்ள. ஏனண்டா எனக்கு தெரியும் தானே, இப்ப நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேட் பண்ணக்கொள்ள. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணோமா இருந்தீங்கன்னா மேபி மார்க்கெட் ஹம்ப் ஆகலாம் அல்லது பம்பலாம். பொசிஷன் எடுத்தீங்கன்னா பம்பா, அப்படியான சில விஷயங்கள் இருக்குது சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்னு சொல்றது. மார்க்கெட் உண்மையிலேயே வெக்காகிறது இந்த சைக்காலஜில தான். சப்போர்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த எஸ்எம்சி கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள நீங்க லிக்விடிட்டி பூல் படிப்பீங்க. லிக்விடிட்டி அதெல்லாம் கிராப் பண்றது எல்லாமே சைக்காலஜி. சைக்காலஜில தான் மார்க்கெட்டே ரன் ஆக போகுது. சரிண்ணே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, பிட்காயின் 21 மில்லியன் இருக்கி, அப்ப எல்லாரும் வாங்கினா பிரைஸ் கூடும் என்ற ஒரு சைக்காலஜி தன்மையினாலதான் பிட்காயின் பிரைஸ் அவ்வளவு கூடிக்கொண்டே போகுது. சரிண்ணே, அடுத்தது அதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டுல இதுக்கு இதுக்கு பிறகு வந்து அப்ளிகேஷன்ஸ், அதுல ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன். ஸோ அதனால சரியா சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா. அடுத்து வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சம்பந்தமா படிப்போம். இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி அதை எப்படி ஃபைன் பண்றது அதெல்லாம் படிப்போம். அடுத்தது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்றது ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா நீங்க இருக்கணும்னு சொன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும். நான் முதல் சொல்லி தந்தேனே ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு, ஒரு நாளைக்கு $10 தான் ப்ராஃபிட் சொல்லி. அதுல நீங்க ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிடிக்கணும்னா ஒரு நாளைக்கு நான் இவ்வளவுதான் லொஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவ்வளவு லொஸ் பண்ண உடனே திரும்ப ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இல்லைங்க 10 ரேடிங் எடுக்கிறீங்கன்னு சொன்னா 8 ரேட் வின் பண்ணினா தான் உங்களுக்கு நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர். 2 ரேட் லொஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க வந்து லொஸ் ஆன ட்ரேடர். சரிங்களா? அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட். மணி என்றா என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த கிரிப்டோக்குள்ள இருக்கிற மணி வந்து எப்படி சைக்காலஜிக்கல் ரீதியாக எஃபெக்ட் பண்ணுது, அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஆன்லைன்ல இருக்கிற மணியை வந்து எங்களுக்கு இன்னொருத்தருக்கு பரிமாற்றம் செஞ்சு கொள்ள அவ்வளோ ஒரு ஃபீலிங் வர மாட்டா, ஒரு பிசிக்கல் மணி அறிக்க மாட்டா. அதுக்காக வேண்டி நிறைய பேருக்கு அனுப்புறது, ஸ்கேமுக்குள்ள மாட்டுறது, இது கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் இருக்கப்பட சொல்லி தரோம் நான். அடுத்து வந்து இந்த ஃபைனலி நீங்க வந்து உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்குவீங்க. நான் இதுக்கு முதல்ல ஒரு ட்ரேடிங் பிளான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜியோட ஸ்னோபால் எஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியோட. அப்படி உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் பிளான் உருவாக்குவேன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. நீங்க எவ்வளவு இண்டிவிஜுவல் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயம் தான் சொன்ன மாதிரி இந்த ஹிடன் சீக்ரெட் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவோம். சரியானே? ஓகே. நீங்க எங்கட போஸ்டர்ல பாக்குறதாகட்டும் அல்லது எங்கட ஸ்லைட்ல பாக்குறதாகட்டும் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வி வில் டீச் யூ, எல்லாமே சொல்லி தருவோம். சரியா? ஓகே. இப்ப இவ்வளவு விஷயங்களையும் ஸ்ரீலங்கால பெஸ்டா கொடுத்துக்கிட்டு வர நாங்க இதுல கிளாஸ் ஃபீஸ லாஸ்ட் டைம் நாங்க பாருங்களேன், கிளாஸ் ஃபீஸ் வந்து எங்கட 30,000 இருந்துச்சு. பட் இதை நாங்க 50% ஆஃபர் பண்ணிக்கிறோம். என்ன ரீசன்டா லாஸ்ட் பேட்ச்ல நாங்க லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததால லிமிடெட் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. பிறகு கோர்ஸ் ஃபீஸ் வந்து கூட்டிட்டோம். சரியானே? சோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரலாமே அப்படின்னு சொல்லி. சோ அவங்க இந்த மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மேபி இருப்பாங்க. சோ எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி எல்லாருக்கும் அஃபோர்டபுளான பிரைஸ் என்னண்டா 50% ஓவர் ஜஸ்ட் 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸோட பிரைஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க 1 மந்த்துக்கு பிரீமியம் சிக்னல் வாங்குற பிரைஸ் தான் உங்களுக்கு இதுல கோர்ஸுக்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அவ்வளவு விஷயம் லேர்ன் பண்ண போறீங்க. நீங்க யாராவது இதுல ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா ஸ்பாட் ட்ரேடர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் ரேட் பண்ணாம இருப்பாங்க. நாங்க இப்ப ஃபியூச்சர் ரேட் மட்டுமே டார்கெட் பண்ணி சொல்லி தரல உங்களுக்கு. நீங்க ஸ்பாட்லயுமே ஒன் டேக்கு ஒரு $1,000 வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி $50 ஏர்ன் பண்ணிட்டு ஈஸி வேல சொல்லி தருவோம். எப்படி ஏர்ன் பண்ணிட்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியோட சொல்லி தருவோம். ஓகே. ஸோ கிளாஸ் ஃபீஸ் வந்து 15,000. இதுல இன்னொரு விஷயம் எப்படி தாரம்ட்டா உங்களுக்கு 15,000 ஒன் டைம்ல பேமெண்ட் பண்ண இயலாதா அப்படின்னு சொன்னா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம். லைக் 5,000 பே பண்ணி கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். இன்னொரு 5,000 ஆஃப்டர் 1 வீக் கொடுக்கலாம். இன்னொரு 5,000 ஆஃப்டர் 1 வீக் கொடுக்கலாம். சரியானே? இப்படி 2-3 தடவை கொடுக்கல உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நீங்க வெல்லுவபிளான ஒரு கோர்ஸை தமிழ் மீடியத்துல அதுவும் ஸ்ரீலங்கால படிச்சு கொள்வீங்க. சரியானே? ஓகே. எங்க கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 13 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் சொல்ல இன்னொரு 13 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஓகே. இந்த லிமிடெட் ஸ்டூடெண்ட் எத்தனை பேரண்ட்ஸ்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான். 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த பிரைஸ் கிடைக்க போகுது. சரியான? அதுக்கு பிறகு வரவங்களுக்கு நாங்க சொன்ன மாதிரி திரும்ப ஓல்டு பிரைஸ் தான் 30,000 ரூபாய். சரியான? லிமிடெட் தான் எங்களுக்குமே வந்து வெத்திரிக்கும், எங்களுக்குமே வந்து ஈஸியா இருக்க போகுது டீச் பண்றதுக்கு. ஸோ அடுத்தது நீங்க கிளாஸ் லெசன், அதாவது கிளாஸ் ஷெடியூல பாத்தீங்கன்னு சொன்னா வீக்லி 3 கிளாஸ் தான் நடக்கும். வீக்லி 3 கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து 1 ஹவர் கிளாஸ் தான். 8:30 to 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு இந்த 25% நீங்க வரணும்னு சொன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சரியா? இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி
உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? தெரியும் உங்களுக்கே பாருங்க, 220 பேர்கிட்ட இருக்கிறீர்கள். 25% குயிக்கா ஸ்லாட் வந்து முடிஞ்சிடும். மேபி முடியலாம். தெரியாது எங்களுக்கு. ஸோ அதுக்காக வேண்டி சொல்றேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்றது நல்லது உங்களுக்கு. சரி, அப்படி ஜாயின் ஆக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம். ஓகே. இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஃப்ரீ சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட்டை எப்படி கிளைம் பண்ற என்ற விஷயம். இதுல நான் ஸ்டார்ட் பண்ண முதலே சொல்றேன், யாருமே தயவு செஞ்சு இந்த சர்டிபிகேட் தேவை, அப்படி சர்டிபிகேட் எடுக்கிற எப்படி அது தொடர்பான தகவல்களை வாட்ஸ்அப்ல கேட்க வேணாம். சரியா? நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பர்சனலா கேட்க வேணாம். சரியா? நீங்க அதுக்கு என்ன செய்யணும்டா, இப்ப கிளாஸ் முடிஞ்ச கையோட உங்களுக்கோ நீங்க இருக்கிற குரூப்ஸ்ல ஒரு லிங்க் வந்து வரும். கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். இந்த போட்டிருக்குது. ஸோ இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க எல்லாருமே. எப்படி கிளைம் பண்றேன்னு சொல்ல போறேன். சரியா? ஸ்கிரீனை ஷோ பண்ணி சொல்ல போறேன். அப்ப ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வரப்போகுது. சரியா? அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு குரோம் பேஜ்ல ஓபன் ஆகும். சரியா? அந்த குரோம் பேஜ்ல நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிகலா காட்டுறேன், எப்படி டவுன்லோட் பண்றது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ அந்த லிங்க்ல வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீடைல்ஸை நீங்க வந்து அனுப்புங்க. சரியானே? ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு வரப்போகுது. சோ அதுல என்னென்ன நேம் எப்படி வருதோ அதே ஆர்டர்ல நாங்க அவங்களோட சர்டிபிகேட்டை செஞ்சுட்டு கூகுள் டிரைவ்ல அப்டேட் பண்ணுவோம். கூகுள் டிரைவ்ல அப்டேட் பண்ணிட்டு அந்த கூகுள் டிரைவ் லிங்கை கொண்டு வந்து நீங்க இருக்கிற குரூப்ல போடுவோம். சரியா? நீங்க அந்த குரூப்ல போயிட்டு உங்களோட நேம் எத்தனாவது இருக்கு அந்த பிடிஎஃப்ல, எத்தனாவது உங்களோட நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த நேமை கொண்டு போய் கூகுள் டிரைவ்ல சர்ச் பண்ணியோ அல்லது ஸ்க்ரோல் பண்ணியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதை இப்ப நான் பிராக்டிகலா உங்களுக்கு காட்டுறேன். லைக் ஓகே. சோ இப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்தும் ஸ்கிரீன் ஷோ ஆதா? டீம் டீம் யாராவது இருக்கீங்களா? ஸ்கிரீன் ஷோ ஆதா? ஓகே, ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வர லிங்க் உங்களுக்கு இதா தான் இருக்க போகுது. சரிதானே? இப்படி ஒரு லிங்க் வந்து விடும். ஸோ இதுதான் சர்டிபிகேட்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுல உங்களோட மெயில் ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுபடும். சரிதானே? இதை டிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுல உங்களோட நேம், சரிதானே? ஃபுல் நேம், உங்களோட நேமை வந்தீங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கு பிறகு உங்களோட ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். அடுத்து உங்களோட மெயிலை இங்க என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி அட்ரஸ் இங்க வந்து என்டர் பண்ணுங்க. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா போன் நம்பர், அது வந்து ஒரு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரா இருக்கணும். சரிதானே? அப்ப எங்களுக்கு சர்டிபிகேட் செய்யக்குள்ள எதுவும் தேவைன்னு சொன்னா உங்களை கேட்போம். லைக் உங்களோட நேம், ஃபுல் நேம் போடணுமா அல்லது ஹாஃப் நேம் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணிடாங்க. உங்களுக்கு தேவைன்னா நாங்க மெசேஜ் பண்ணுவோம். சரிதானே? குரூப்ல இருங்க, லிங்க் கிடைக்கும். லிங்க் நான் சொல்றேன் எல்லாத்தையும். சரி, நேம் இடத்துல போன் நம்பர் போறீங்க. அடுத்தது இது நாங்க கேட்டிருப்போம். ஸ்கிரீன்ஷாட், நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்ச ஸ்கிரீன்ஷாட் அதை இங்க வந்து எட் பண்ணிட்டு இப்ப இந்த நீங்க அட்டன் பண்ண ஃப்ரீ வெபினார் தானே. சோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஏதாவது புது விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா, கிரிப்டோ என்னன்னு சொல்லி ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஏதோ உண்மையான ஒரு விஷயத்த ஃபீட்பேக்கை இதுல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்த ஃப்ரீ வெபினார்களை செஞ்சு கொள்றதுக்கு. ஓகே. இப்படி நீங்க நேம் அப்டேட் பண்ண உடனே எங்களுடைய டீம் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட நேம் எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு பிடிஎஃப் வந்து செய்வாங்க. சரியா? இப்படி ஒரு பிடிஎஃப் செய்வாங்க. இப்படி கோயின்டெட் அகாடமிக்கான சர்டிபிகேட் நேம் லிஸ்ட் அப்படின்னு செய்வாங்க. சரியா? இந்த பிடிஎஃப் வந்து எங்கட குரூப்ல போடுவோம். நீங்க இருக்கிற குரூப்ல வந்து போடுவோம். சோ இந்த குரூப்ல நீங்க வந்து நேம் எப்படி பார்ப்பீங்க? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா என் நேம் வந்து 30வது இருக்குன்னு வைப்போம். சரியா? மை ஆமினா கான். ஸோ இந்த நேம் வந்து 30ஆவது இருக்கு. ஸோ இது உங்களோட நேம் என்று சொன்னீங்கன்னா இந்த 30 இந்த நம்பர். ஸோ அதுக்கு பின்னால இந்த பிடிஎஃப்க்கு பின்னால இன்னொரு லிங்க் வரும். அது கூகுள் டிரைவோட சர்டிபிகேட் லிங்க். ஸோ அதுல தான் உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே இப்படி இருக்க போகுது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணலன்னு சொன்னா இப்படி வரப்போகுது. இப்போ இதுல 30வது நம்பர் பாத்தீங்கன்னா ஆமினா கான் சொல்லி இருக்குது. ஸோ இதுல ஸ்க்ரோல் பண்ணி 30வது சர்டிபிகேட் இந்த இதனை ஆமினா கான் பேரோட நம்பர்ஸோட இருக்கும். ஸோ அதை இங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லெப்ட்ல பண்ணீங்கன்னு சொன்னா கேட்கும் எந்த ஃபைலுக்கு நான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி. போன்ல பாத்தீங்கன்னு சொன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நீ சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னா டவுன்லோட் ஆயிட்டு ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டேன்டா இதான் எங்கட சர்டிபிகேட்டா இருக்க போகுது. சரியா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்றது. சரியா? ஓகே. சொன்ன மாதிரி தான் நீங்க மெசேஜ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஃபார்ம்ல பார்த்துட்டு சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆகலாம். சரியா? அப்ப மெசேஜ் பண்ணக்கூடா, வார லிங்க இது மாதிரி செஞ்சு அனுப்பினீங்கன்னு சொன்னாலே போதும், உங்களோட சர்டிபிகேட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். இப்போ உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சாட்ல கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணணும். டவுட்ஸ் கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்கலாம்.
கிளாஸோட டியூரேஷன் வந்து 6 வீக் மட்டும் இருக்கு, 1.5 மந்த் மாதிரி. 30 நாள் அல்லது 40 நாள் அந்த மாதிரி இருக்க போதும். கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு $25 சரி மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். $25 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாம். ஸ்பாட் ட்ரேடிங் ஆகட்டும் அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆகட்டும். பேமெண்ட் வந்து யூஎஸ்டிடியா, நீங்க வந்து அட்மினை கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. அந்த நம்பருக்கு 930க்கு கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. யூஎஸ்டிடியா பே பண்ணலாமா அல்லது ஜிபே எல்லாம் கேட்டிருக்கீங்க. அது சம்பந்தமா எங்களோட அந்த நான் தந்த நம்பர் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி நான் மெசேஜ்ல போட்டிருப்பாங்க நம்பர். எகைன் அந்த நம்பரை கொஞ்சம் போட்டு விடுங்க. அடுத்தது பே ஓனர் இந்த பிளட் செயின் கொண்டு வருமா தெரியல, மேபி கொண்டு வரலாம். என்ற நேட்டிவ் மணி டிரான்ஸ்ஃபர், இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற எல்லாருமே வந்து இப்ப பிளட் செயினுக்குள்ள வந்து கொண்டிருக்காங்களே. ஸோ அதால அடுத்தது இ சர்டிபிகேட் வெலு. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப நான் வந்து இதுல பைனான்ஸோட அகாடமியில கோர்ஸ் முடிக்கிறேன். எனக்கிட்ட வந்து ஒரு வெலு இருக்குது. சரியா, என்னால தரப்படக்கூடிய ஒரு சர்டிபிகேட் என்ன கூட அதுக்குன்னு சொல்லி ஒரு வெலு இருக்க போகுது. எப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆளுகிட்ட லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, அடுத்தது எங்களோட கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டாலும் உங்களுக்கு படும் இந்த கிட்டத்தட்ட ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது பண்ணப்பட்ட உடனே உங்களுக்கு அதுலயும் இருந்து வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சுக்கொள்ளும். அடுத்தது இந்த ஹெமஸ்டர் காம்பவுண்ட் ஸ்கீம் இல்ல அது ஸ்கேம் இல்ல, அது வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்ட் ஒன்று. அது வந்து ஏர்ட்ராப்னு சொல்லுவோமே, டேப் டு ஏர்ன் சொல்றது. லைக் இந்த டோன் ரீசெண்டா கொண்டு வந்து டெலிகிராமோட டோன் சொல்றது டெலிகிராமோட ஒரு நேட்டிவ் டோக்கன். ஸோ அவங்களோட எக்கோசிஸ்டத்துல பில்ட் பண்ணப்பட்டது, மினி ஆப்ஸ் மூலமாக பில்ட் பண்ணப்பட்டதான் இந்த ஹெமஸ்டர் சொல்றது, பிளம் சொல்றது, நொட் கோயின் அப்படின்னு சொல்றது. லைக் நிறைய நிறைய கோயின்ஸ் வருது. ஆனா நீங்க அதை வெரிஃபை பண்ணணும் சொன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல எவ்வளவு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதுல எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிட்டியோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே விளங்கும் முக்கியமா இல்லையாண்டு. இப்போ ஹமஸ்டர் காம்பவுண்ட்ல வந்து வேற லெவல் ப்ரொஜெக்ட் லைக் அதை நான் சொல்றேன்டா, பிரைஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்டா எல்லாருக்குமே கோடிக்கணக்கில் கோயின் கொடுக்கறதுக்கு நிறைய பிரைஸ் வச்சாண்டா அவன் லொஸ்ட் ஆயிடுவான் இல்லைங்க. அவங்க ஏன் இந்த கம்யூனிட்டியோட சப்போர்ட் தேவைண்டா, ஃபியூச்சர்ல அவங்க ரிலீஸ் பண்ற ப்ரொஜெக்டுகளுக்கான சப்போர்ட் அவங்களோட தான் எடுக்கல. ஒரு கம்யூனிட்டியோட சப்போர்ட் தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் சப்போர்ட். சரியா, இப்போ மக்கள் எடுத்துக்கொண்டோம்னா மக்கள் சேர்ந்தாலும் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரியான ஒரு கம்யூனிட்டியோட பவர் வந்து வேற லெவல். ஸோ ஹாமஸ்டர் காம்பவுண்ட் வந்து ஸ்கேம் இல்ல, அது பியூர் ப்ராஜெக்ட். 2 மந்த்துக்குள்ள எல்லாம் ஃபினிஷ் ஆயிரும். ப்ராக்டிஸ்ல இருந்து டெமோ ரேட்ல இருந்து நீங்க எங்களுக்கு காட்டுற ஸ்ட்ராட்டஜில இருந்து அடிக்கடி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நடக்கும். ஸோ எல்லாத்துலயும் வந்து எல்லாமே வந்து 2 மந்த்துக்குள்ள ஃபினிஷ் ஆயிடும். எக்ஸாம்டா என்ன படிச்சதுல 2-3 கேள்வி கேட்பேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக, பின்னுக்கு படிக்கிறது விளங்கும். கஸ்பால இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓம், கஸ்பால இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ப்ராஜெக்ட். நான் சொல்ற எதுவுமே வந்து ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்ல. சரியான ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்ல. நீங்க நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி பண்ணலாம். கஸ்பாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னுடா ஓம் பண்ணலாம். ஏன்டா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அது. ஆனா அது லொஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. சரியான இப்போ வரைக்குமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஃபியூச்சர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். எங்களோட அல்ட் சீசன்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா கம்யூனிட்டியெல்லாம் நம்ம படுது. அவ்வளவுதான். இல்ல எங்களே தெரியா, அது சம்பந்தமா எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இங்க ஸ்கேம் பண்ண வரலையே. 78,000 88,000 90,000த்துக்கெல்லாம் நாங்க இங்க வந்து செல் பண்ணி உங்களோட மணி எடுத்து earn பண்ண நாங்க வரல. நாங்க லெசன், அதாவது நாலேஜை வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுதான் இந்த இவ்வளவு சின்ன பிரைஸ். நீங்க ஜொயின் ஆயின பிறகு விளங்கும் எவ்வளவு சொல்லி. ஆனா நான் சூரா சொல்றேன், இந்த பிரைஸ் கடைசி வரைக்கும் இருக்காது. இந்த 15,000 ரூபாய் 30,000 ரூபான்றது நாங்க அப்படியே வச்சுட்டு போறது இல்ல. நெக்ஸ்ட் 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 பேச்சுக்கு நாங்க கூட்டிக்கிட்டே போவோம். ஸோ அதை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நீங்க கேட்குற அந்த கன்சல்ட் அல்லது அந்த ஆர்கனைசேஷன் பத்தி எனக்கு தெரியாது. ஓகே, தெரிஞ்சாலும் நான் இடத்துல சொல்லக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான். டேப் ஸ்வாப்னா நீங்க டேப் பண்ணி ஏர்ன் பண்றது. ஸ்ரீலங்கால மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிற பேங்க் இல்லாம பேப்பல் மாதிரி எதுவும் இருக்கா? கிரிப்டோ கரன்சி இருக்கு ப்ரோ. வேர்ல்டு வைடா நீங்க பண்ணலாம். போர்டரே இல்ல, கிரிப்டோல பண்ணலாம். பைனான்ஸ்ல பண்ணி P2P செல் பண்ணி எடுக்கலாம். ஹமாஸ்டர் கோயின் எப்படி கிளைம் பண்றது? நீங்க அதை டெலிகிராம் போட்ல போயிட்டு ஏர்ன் பண்ணி அந்த மினி ஆப்ல போயிட்டு ஏர்ன் பண்ணி அப்படி செய்யணும். ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அந்த $3 எடுக்கிறதுக்கு $1,000. $3ன்றது 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நான் நினைக்கிற மாதிரி நீங்க 1 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஏன்னா நீங்க பண்ண போறது வந்து ஸ்கேல்பிங் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் ட்ரேட் தான் நீங்க பண்ணுவீங்க. டே ரைடிங் பண்ண மாட்டேன். டே ரைடிங் சொன்னா 1 day ஃபுல்லா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றது. ஸ்கேல்பிங்ன்றது வித்தின் 5 minutes
15 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவருக்குள்ள ட்ரேடை முடிச்சு கொள்றது. ஸோ ஸ்கல்பிங் யூஸ் பண்றதால 1 hour to 2 hours காணும் உங்களுக்கு அந்த 1000 rupees எடுக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு டைம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 1 hourக்குள்ள முடிக்கலாம். உங்களோட புக்ஸுக்கு இல்ல, புக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. புக் மூண்டுமே ஃப்ரீ, கம்ப்ளீட்லி புக் ஃப்ரீ. இ புக்கா தருவோம், பிசிக்கலா வேணும்னா பிசிக்கலா அனுப்புவோம். ஸோ அதுக்கான கோஸ்ட் வந்து நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபியூச்சர் ரேட்ல நிறைய லொஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் சொன்னதுதான். அதாவது ஒரு knowledge இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு knowledge இருந்தாலுமே, அதாவது சாரி knowledge இல்ல, சிக்னல் இருந்தாலுமே அதை யூஸ் பண்றதுக்கான knowledge உங்கள்ட்ட இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும், சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் தெரியணும். அது தெரியாம ரேட் பண்ண இயலாது. அதான் சொல்றோம். கோர்ஸ் வந்து ஜூலை 13 ஸ்டார்ட். பிட்காயின் மைன் பண்றத பத்தி ஏதாவது கோர்ஸ் இருக்கா? இல்ல. நீங்க அந்த கோர்ஸை படிச்சாலும் ஸ்ரீலங்கால இருந்து பண்ண இயலாது. மைன் பண்றது வந்து எலக்ட்ரிசிட்டி பவரை நிறைய யூஸ் பண்றதால குளோபல் வார்மிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது சில நாடுகள்ல பேன் பண்ணிக்கிறாங்க. அதுல ஸ்ரீலங்காலுமே எங்களுக்கு பேன் பண்ணல, பட் பண்ணினா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து கூட போகும், கரண்ட் பில் எல்லாம் வந்து கூட வரப்போகுது. ஸோ இலங்கையில பண்றது பாசிபிளே இல்லை. அது ஒரு ஒரு டிவைஸ் எல்லாம் வச்சு பண்ணப்படாது. அது வந்து ஃபார்மிங் பண்றது, ஃபார்ம்ல வச்சு தான் பண்றது. லைக் ஒரு 1000 ஜிபியூஎஸ் ஜிபியூஎஸ் அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. லைக் நான் கோழி வளர்க்குற மாதிரி ஃபார்ம்ல தான் வளர்க்குறது. சாரி, ஃபார்ம்ல தான் மைன் பண்றது. ஃபார்மிங் மைனிங் மைன் பண்ற ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஃபர்ஹாத், உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பிட்காயின் மைனிங் பண்றதெல்லாம் ஸ்ரீலங்கால பாசிபிள் இல்லை. நீங்க யூஏ துபாய் எல்லாம் போனீங்கன்னா பண்ணலாம். அப்படி ஐடியாவோட போகணும், கொஞ்சம் நாலேஜ் வேணும், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் போனாண்டா ஓகே. ஏர்னிங் பண்றது எப்படி? ஏர்னிங் பண்றது எப்படின்னு சொல்லி சின்ன பாடம்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஸ்பாட் ட்ரேடிங்ல, ஃபியூச்சர் ட்ரேடிங்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து கோர்ஸ்ல தான் இன்க்ளூட் ஆகுது. நீங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சர். ஸ்கல்பிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஸ்கல்பிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது வித் 3 ப்ரோவன் மெத்தடோட. 3 மெத்தட்ல ஸ்கல்பிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பொட் ட்ரேடிங் சேஃபா? பொட் ட்ரேடிங் வந்து பைனான்ஸோட பொட் ட்ரேடிங் ஓகே. வெளியில தேர்ட் பார்ட்டி பொட்டை ஏபிஐ மூலமா கனெக்ட் பண்ணி ஸ்பாட்ல ரேட் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் வரும், $1 $2 வரும். மேபி பொட் கிரஷ் ஆயினா அவங்களோட டாலர்ஸ் அவ்வளவுமே அந்த கம்பெனி எடுத்துட்டு போகும் ஏபிஐ மூலமா. இல்ல இல்ல இல்ல, டெலிகிராம்ல சாரி, டெலிகிராம் பொட் மைனிங் எப்படி பண்ண முடியுது? அதுக்கு அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி எடுக்காதா? அது ஒரு ப்ரோக்ராமிங். டெலிகிராம்ல நீங்க பண்றது டேப் டு ஏர்ன் ஆகட்டும், அல்லது அதுல பண்ற மைனிங், பிளம் எல்லாமே வந்து மைனிங் தான். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க எலக்ட்ரிசிட்டி பவர், உங்களோட மொபைல் பவர் யூஸ் பண்ணப்படாது. சரி, அவங்களோட ஒரு ஆக்டிவா வச்சு கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஃபியூச்சர் ரேட்ல எடுக்கிற ப்ராஃபிட், கிடைக்கிற ப்ராஃபிட்டை குயிக்கா எக்ஸ்சேஞ்ச் வித்தின் 1 மினிட்ல பண்ணி உங்களோட பேங்குக்கு எடுக்கலாம். வித்தின் 1 மினிட், 1 மினிட்டுக்கு குறைவான நேரத்திலேயே ஃபியூச்சர் ரேட்லயோ ஸ்பாட் ரேட்லயோ கிரிப்டோல ஏர்ன் பண்ற மணியை பேங்குக்கு வித்ட்ரா பண்ணலாம், P2P ரேட் மூலமாக. நஃப்லா, நீங்க உங்களோட விருப்பம் அது. நீங்க சர்டிபிகேட்டை பிரிண்ட் பண்ணியும் எடுக்கலாம், ஹார்ட் காப்பியும் எடுக்கலாம். ஆனா எங்க கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணிட்டு அதுல தருவோம் தானே சர்டிபிகேட், அது வந்து பிரிண்ட் பண்ணி தரும், ஹார்ட் காப்பியா தான் தருவோம், உங்களோட ஹவுஸுக்கு வந்து அனுப்பி விடுவோம். நீங்க நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணலாம், இந்த இயர் ஃபாலோ பண்ணலாம், எப்பனாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் மட்டும்தான் கோர்ஸுக்குள்ள வரணும். பிட்காயின் டிவைஸ் கிரியேட் பண்ண முடியுமா? விளங்கலங்கடா கேள்வி. கிரிப்டோ எம்டிஎம் தானே ஃபாரக்ஸும் செய்யறாங்க, எனக்கு தெரியாது ப்ரோ. எம்டிஎம்டாலே எனக்கு என்னன்னு தெரியாது. ஸ்கல்பிங் அக்யூரசி வந்து ப்ரோ 85% அக்யூரசி இருக்கு. நீங்க அதை நான் காட்டின ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலையா பின்னால? அக்யூரசி இது காட்டுறீங்க என்ன ட்ரேட் பண்ணதுல ப்ராஃபிட் கார்ட்ல 85%க்கு மேல இருக்கும். டிசிப்ளின் ரேட் பண்ணினா கோல்டுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல எனக்கு. அதை ஃபரெக்ஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். எங்களோட டீம்ல இருக்கிறாங்க. கிளாஸ்ல ஜாயின் ஆகுறது இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். இந்த டைமுக்கு 20க்கு மேல போயிருக்கோ தெரியல. உங்களோட சீட்டை நீங்க வந்து குயிக்கா கிராப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
நீங்க பே பண்ற இந்த 50 இந்த 15,000 என்று சொல்றது நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் செல்ற வேலைகள் எல்லாம் முடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த 15,000ன்றது $50 தான். ஜஸ்ட் $50. சரியா? ஒரு 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 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இதை ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அது ஒரு இஷ்யூ இல்ல. சரியா? மைனிங்கோ ட்ரேடிங்கா நல்லா. அது எது நல்லன்னு சொல்லி சொல்லல அது ப்ரோ. நீங்க மைன் பண்ண போகல ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் சாரி எலக்ட்ரிசிட்டிக்கு பே பண்ற மணி வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே உங்களுக்கு மைனிங் ப்ராஃபிட்டபிள். அல்லது ட்ரேடிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட்டபிள். அடுத்து மைனிங்னு சொல்றது பிட்காயின் மைனிங் மட்டும் இல்லை, நிறைய கோயின்ஸ் வந்து மைன் பண்ணலாம். அப்ப டிபெண்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட், நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல வந்து மைன் பண்றீங்க அப்படின்னு சொல்றது இங்க செல்வாக்கு செலுத்தும். இல்லையே ஃபியூச்சர் ரேட்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது அதை குயிக்கா செல் பண்ண ப்ராஃபிட் கிடைக்க போகல எங்களுக்கு அங்க ஒரு ஸ்டெப் ஒன்று நடக்கும். ஸ்டெப் என்னன்னா டேக் ப்ராஃபிட் என்று சொல்லுவோம். டேக்கிங் ப்ராஃபிட் 3.60 வரக்குள்ள உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு வரக்குள்ள நீங்க அதை டேக் ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட volatile ஆயிடும். அது லொஸ் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. டேக் ப்ராஃபிட் கொடுக்காத பட்சத்துல தான் லொஸ் ஆகும். கிளாஸ் விளங்கல. அப்ப கிளாஸ் போகும்போதே லிட்டில் பிட் earn பண்ண முடியுமா? நான் நினைக்கிற மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு தானே, அட்வான்ஸ் லெவல்ல 4வது டாபிக் போக மாட்டுக்கு நீங்க ரேட் பண்ண பார்க்கலாம். அந்த ஏர்ன் பண்ணலாம் சின்ன சின்ன அமௌண்ட் யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் முடிச்சீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க, உங்களோட எது எது சரி, என்னென்ன மிஸ்டேக் வரீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே சரி. புக்ஸ் மட்டும் வாங்க இயலாது. சரி ஓகே, அப்ப நான் என் பண்ணிக்கொள்றேனே, என் பண்ணிக்கொள்றேன். ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எது புதுசான என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபீட்பேக் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் வெல்கம். குட் நைட்.